ஆகியவற்றின் இழப்பினாலும் சோதிப்போம். ஆனால் பொறுமையுடையோருக்கு நபியே நீர் நன்மாராயம் கூறுவீராக. பொறுமை உடையவராகிய அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் பொழுது நிச்சயமாக நாம் அல்லாஹுக்கே உரியவர்கள், நிச்சயமாக நாம் அவரிடமே திரும்பிச் செல்வோம் என்று கூறுவார்கள். இத்தகையோர் மீதுதான் அவர்களுடைய இறைவனின் நல்லாசியும் நற்கிருபையும் உண்டாகின்றன. இன்னும் இவர்கள்தான் நேர் வழியை அடைந்தவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். இன்று நாம் அனைவரும் மிகவும் கனத்த இதயத்துடன் நம் அன்பு சகோதரர் மர்ஹூம் சபீர் அஹ்மத் அவர்கள் மறைவை நினைவு கூறும் விதமாக அவருக்காகவும் அவருடைய குடும்பத்தினருக்காகவும் துஆ செய்யவும் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கவும் இங்கு ஒன்று கூடியுள்ளோம். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறான், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு. அவர்களுடைய காலம் வந்துவிட்டால் அதை ஒரு கணம் கூட பிற்படுத்தவோ முற்படுத்தவோ முடியாது. சூரத்துல் அராஃப் 7:34. மேலும் அல்லாஹ் கூறுகிறான், ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே தீரும். சூரத்துல் ஆல் இம்ரான் 382. இந்த வசனங்கள் நமக்கு நினைவூட்டுவது என்னவென்றால், அல்லாஹ் நிர்ணயித்த நேரம் வந்துவிட்டால் அதனை யாரும் மாற்ற முடியாது. எப்பேற்பட்ட இரும்பு கோட்டைகளில் நீங்கள் இருந்தாலும் மரணம் உங்களை வந்தே தீரும். மரணத்தை நிச்சயமாக நீங்கள் சுவைத்தே ஆக வேண்டும். எப்படி நாம் வந்தோமோ அதுபடியே நாம் அவனிடமே மீண்டு செல்ல வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். மரணம் என்பது நிச்சயமான ஒன்றாக இருக்கின்றது. சகோதரர் சபீர் அஹ்மத் அவர்கள் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டம் பண்டாரவாடை என்ற ஊரைச் சேர்ந்தவர். அவருக்கு ஒரு அன்பு மனைவியும் 3 மகள்களும் இருக்கின்றார்கள். மூத்த மகள் திருமணம் முடிந்து சகோதரர் கபீம் அவர்கள் அவருடைய மருமகனாக இருக்கின்றார். 2வது மகள் கல்லூரி படிப்பு இறுதி ஆண்டில் இருக்கின்றார்கள். 3வது மகள் இங்கு படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த திடீர் இழப்பு அவர்கள் குடும்பத்திற்கு தாங்க ஒண்ணாத உயிரை அளித்துள்ளது என்பதை நாம் கண்கூடாக கண்டோம். ஒரு நிமிடத்தில் எல்லாம் தலைகீழாக மாறி நேற்று இருந்தவர் இன்று இல்லை என்பதை அவர்களால் தாங்க கூட முடியாமல் எவ்வளவு வேதனைப்பட்டார்கள் என்று நாம் அனைவரும் கண்கூடாக கண்டோம். ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கையின் மதிப்பை அவர் மறைந்த பிறகு அவரை பற்றி மக்கள் கூறும் நல்ல வார்த்தைகளும் அவருடைய மரணத்திற்கு வந்து மக்கள் கூடுவதும் அவர்களை பற்றிய நல்ல விஷயங்களை அடுத்தவங்களுக்கு எடுத்துக் கொடுப்பதுதான் ஒரு மனிதன் வெற்றிகரமாக வாழ்ந்து சென்றிருக்கக்கூடிய அடையாளமாக இருக்கின்றது. அப்படி சபீர் அஹ்மத் அவர்களுடைய ஜனாசாவில் எண்ணற்ற மக்கள் கலந்து கொண்டார்கள். நானும் கடந்த 42 வருடங்களில் எத்தனையோ ஜனாசாக்களை பார்த்துள்ளேன். மாஷா அல்லாஹ், அவ்வளவு மக்கள் வந்து இந்த அவரை இறுதி வழியாக வைத்தார்கள் என்று அதிலும் குறிப்பாக அவருடைய அலுவலகத்தில் எந்த அளவுக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்றால், ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி அதன் CEO அவர்களே இறுதி வரை வந்து நின்று சென்றார் என்றால் அவர் அவ்வளவு கண்ணியமாக அவருக்கு கொடுத்த பொறுப்பை நடத்தியுள்ளார். இந்த நிகழ்வில் இங்கு வந்துள்ள அனைவரும்
ஓரிரு வார்த்தைகள் அவர்களை பற்றி பேசி தன்னுடைய இரங்கல்களை தெரிவிப்பதற்காக இந்த ஏற்பாட்டை ஜமால் முகமது கல்லூரி மாணவர் சங்கம் ரியாத் சாப்டர் ஏற்பாடு செய்துள்ளது. அவரை பற்றிய சில வாழ்க்கை எடுத்துள்ளேன். அதனை சொல்லிக் கொள்கிறேன். ஜமால் முகமது கல்லூரியின் ரியாத் சாப்டர் தலைவர் சகோதரர் மாலிக் அவர்களை அவருடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை ருசித்தே ஆக வேண்டும். அது ஒரு சரியான வார்த்தை சொன்னால் ருசித்தான். வாழ்க்கையின் அடுத்த பகுதிக்கு வருதல், மறைவான நமக்கு அனைவரும் பரிச்சயப்பட்டது ஜமால் முகமது கல்லூரி அப்படின்றார். உண்மையிலே வந்துட்டு அவருடைய சிரிப்பும் ஒரு கண்ணும் கவலம் இல்லாத ஒரு உள்ளம். மீட்டிங் முடிஞ்ச உடனே ஒன்று தான் அவர்கிட்ட கேட்போம், கொண்டு வாங்கி சரி இல்லை ஜமால் மீட்டிங் வைக்கும் எதுவும் தெரியும் சீக்கிரம். அதனால அதுக்காகவே மீட்டிங் வரவங்க நான் இதுக்காக சொல்ல ஃப்ரீ மீட்டிங் முடிஞ்ச பிறகு அப்படிதான் ஒவ்வொருத்தையும் பட்டிருக்காரு. அவரோட என்ன விஷயம்னா அவரோட கணக்கு வழக்குகள்லாம் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லா ஈவெண்ட்டும் ஆரம்ப முதல் ஜமால் முகமது கல்லூரி முன்னாள் மாணவர் சங்கத்திலிருந்து எல்லா விஷயங்களையும் அவர் தான் பொறுப்புதாரியாக இருக்கிறார். கணக்கு வழக்கு இதில் ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் சில இருக்கு. நான் அதை இப்போ சொல்ல விருப்பப்படல. நமக்கு ஆண்டவன்கிட்ட துவா கேட்கறது ஒன்றே ஒன்று தான், நம்மளை அனைவரையும் திடீர் மரணத்தில் இருந்து ஆண்டவன் பாதுகாப்பாங்க. அடுத்தது வந்துட்டு இந்த நாட்டுக்கு வந்துட்டு பொருளீட்ட எவ்வளோ நம்ம முயற்சி செய்யணுமோ அதே அளவு நம்ம உடல் நலத்தையும் நம்ம பேணி பாதுகாக்கணும். கண்டிப்பாக செய்யணும். முடிஞ்சால் எல்லாருமே வந்துட்டு அவங்களோட லிபிட் ப்ரொஃபைல் அந்த இதெல்லாம் வந்துட்டு கரெக்டான அட்டென்ஷன் கொடுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட அதிகமான என்னன்னா இன்னும் நான் வந்துட்டு சகோதரர் பேசிட்டு வேலை இருக்குது. பட் என்ன நினைக்குமோ என்ன நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல மாட்டாங்க. இது வந்துட்டு நம்ம ஆண்டவன் நிர்ணயித்த நேரத்தில் நம்ம போயிடுவோம். பட் இருந்தால் நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டு நம்ம கரெக்டாக ஏதாவது எவ்வளோ நம்மளோட உடலுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணுமோ அவ்வளோ நம்ம உடல் வந்து நமக்கு மரியாதை கொடுக்கும். இதுதான் பேசுகிறேன். எனவே சகோதரருடைய கேள்வி கணக்குகள் மிகவும் இலகுவானதாகவும் அவருடைய கபர் விசாலமானதாகவும் ஆண்டவன் அவருக்கு ஆக்கி தருவானாக. தலைவர் சொன்னது போல் அவர் ஜமால் முகமது கல்லூரியின் பொருளாளராக இருந்தார். மற்ற பதவிகள் அனைத்தும் மாறி மாறி வரும். ஆனால் அவர் சிறப்பாக இந்த பணியை மீண்டும் செய்த காரணத்தினால் எல்லா வருடமும் அவர் மட்டுமே பொருளாளராக இருந்தார். கணக்கு வழக்குகளை அவ்வளவு துல்லியமாக வைத்திருப்பார். அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. அடுத்ததாக சகோதரர் ஜாஃபர் அவர்களை இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஹெவி ஹார்ட்டோட தான் வந்திருக்கோம். நினைவுனாலே மனசு வழியோடு தான் இருக்கும். இதுதான் நிதர்சனம். அதெல்லாம் நம்ம படிக்கும் போதே முகத்தில் வந்து உறுதியாக வச்சு தான் நம்ம படிச்சிருக்கோம். நம்ம எல்லாரும் நம்ம வந்து மகத்துவம் இருக்கு நினைவுகிறது தெரியாது. பட் அந்த மனப்பான்மையோட தான் நம்ம இருக்கோம். சபீர் பாய் அதான் சீக்கிரம் கூப்பிட்டுருக்கான். ஆனால்
இழப்புன்றது எல்லாரும் கொஞ்சம் கஷ்டமான இழப்பு தான். எஸ்பெஷலி எங்கள் ஜமால் அல்முனையில் அவரோட பங்கு வந்து ரொம்ப பெருசு. நாங்கள் எங்கள் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே அவர் எல்லாரையும் ஊக்குவிச்சு ஒவ்வொரு மீட்டிங்லேயும் அவர் இல்லைன்னா மீட்டிங் இருக்கிற மாதிரியே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவான பர்சன். பர்சனலாக அவர் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எங்கள் அத்தா இங்கே வந்திருந்தப்போ உடம்பு சரியில்லாமல் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம். இப்போ டெய்லி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்துவார். அவர் சொல்ல ஒரே வார்த்தை தான், ஜப்பாய் ஒன்றும் இல்லை ஜப்பாய். அந்த அத்தா வந்துடுவாங்க, அம்மா இருந்தாங்க, அம்மாட்டையும் அதே சொல்லுவார். வந்து ஆதரவு சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச், வெரி குட் ஹார்ட்டட் பர்சன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதரை சந்திக்கிறது கஷ்டம். ஒருத்தவங்களை பற்றி சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லலாம், அவங்களோட அச்சீவ்மெண்ட் சொல்லலாம். பட் இந்த அளவுக்கு ஒரு நல்ல இதயம் படைத்த மனிதரை பற்றி பேசுறதா எனக்கு கஷ்டமான விஷயம்தான். அவரோட நற்செயல்கள் இறைவன் புரிந்து கொள்ளட்டும். அவரோட குடும்பத்துக்கு ஒரு அழகான பொறுமையை கொடுத்து இந்த இழப்பை தாங்கி கொடுத்ததுக்கு அவங்க இறைவன் உதவி கேட்கும். மதம் மாறி சொன்னபடி அவர்களோட கபரை விசாலமாக்கி ஜனத்தல் ஃபிர்தௌஸ் என்ற அழகிய சொர்க்கத்தில் அவர் இடம்பெற்ற துவா செய்ததாக அடுத்ததாக ஜமால் முகமது கல்லூரி மேலாள் அமைப்பின் முன்னாள் தலைவர் சகோதரர் ஜியாவுதீன் அவர்கள். வழி இல்லாத இறப்புன்றதுலாம் வந்து உலகத்தில் வந்து எல்லாருக்கும் கிடைக்காத உலகம் கிடைக்கும். அதாவது இறப்புங்கிறது வந்து இழக்க முடியாத வேதனை குடும்பத்துக்கு உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஆனால் அந்த வழி இல்லாத இறப்புங்கிறதுலாம் வந்து புண்ணியம் நம்மளுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இவர் இந்த உலகத்திலையும் புண்ணியம் பண்ணியிருக்காரு, மறுமையிலும் புண்ணியம் பண்ணதுனால மறுமையிலையும் அவர் வந்து மேன்மை அடைவாக என்று இறைவனை வேண்டிக் கொண்டு அவங்க குடும்பத்தார்கள் அனைவருக்கும் இரண்டு அவர்களுக்கு எடுத்துக்கொண்டு நன்றி தெரிவித்து நன்றி. ஜமால் முகமது கல்லூரியின் செயற்குழு உறுப்பினர் சகோதரர் ஷேக் அப்துல்லா. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الكريم. சகோதரர் சமீர எந்த ஒரு சகோதரர் இருந்தாலும் முன்னால் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. வேறு யாரும் நம்ம யாரும் உட்கார்ந்து முடியும். அவர் முதல் ஆள் உட்கார்ந்து எல்லாத்தையும் வரவேற்று அந்த ப்ரோக்ராமுக்கு செஞ்சுருக்கிற ஆசிரியர் வாங்க வேண்டியிருந்தால் வாங்குவார். அதே மாதிரி அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த ப்ரோக்ராமுடைய செலவுகள் வரவு செலவு எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்து கிளியராக பண்ணுவார். அதுக்கப்புறமும் நம்ம கூப்பிட்டு கேட்பார், இந்த மாதிரி ஏதாவது காசு கொடுக்க வேண்டியிருக்கா, என்ன இருக்குது. அந்த அளவுக்கு அவருடைய கடமைகள் வந்து ரொம்ப சிறப்பாக செயலாற்றக்கூடியவராக இருந்தாங்க. இதில் நமக்குள்ள ரெண்டு படிப்பினைகள். ஒன்று, உடல்நலத்தை வந்து நாம் சரியான முறையில் பாதுகாக்கணும். ஏன்னா நம்மளுடைய இழப்புனால நம்மளை சார்ந்த மக்கள், குடும்பம், அலுவலகம், பல்வேறுபட்ட மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால அல்லாஹ் கொடுக்கறது அல்லாஹ் வாழ்றது ஒன்று அப்படி இருந்தாலுமே நம்மளுடைய உடல்நலத்தை நாம வந்து பாதுகாக்கணும். ஒட்டகத்தை கட்டி கொடுத்து தான் அல்லாததாக துணி கேட்கணும். நம்மோடு ஒன்றா பயணித்த ஒரு இழப்பு வந்து எவ்வளோ கடினமானது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு குடும்பத்தோட தூண் சாயும் போது அந்த சமயத்தில் தாங்கி பிடிக்கிறதுக்கு யாராவது இருந்தால் தான் அதை சமாளிக்க முடியும். அது என்னுடைய அனுபவத்திலையும் அது இருக்குது. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய தந்தையை இருந்தேன். அந்த சமயத்தில் எனக்கு இங்கே உட்காவுக்காக தான் வந்திருந்தாங்க. ஆனால் மதினாவில் இருக்கும்போது தந்தை அவர் இழக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தது. அந்த சமயத்தில் எனக்கு நான் யாருக்குமே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணது இம்தியாஸ் பாய் தான். நான் சதீர் பாய் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லி ஆகணும். இம்தியாஸ் பாய் தான் இங்கே எப்படி ஜமால் பாய் எப்படி ஒரு இழப்பை தாங்கி அந்த குடும்பத்துக்கு இருந்து அதுக்கான எல்லா வேலைகளையும் செய்கிறார். அதே மாதிரி மதினாவில் வந்து அஷ்ரஃப் செய்கிறாரு. நான்
இம்தியாஸ் பாய்கிட்ட சொன்ன உடனே இம்தியாஸ் பாய் அஸ்ரம் பாய்கிட்ட சொல்லி எல்லா வேலையும் செஞ்சது அவங்க. இம்தியாஸ் பாய் அதை ஃபாலோ பண்ணுறது வந்து இம்தியாஸ் பாய் மாதிரி வேறு யாரும் அதை செய்ய முடியாது. ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவருக்கு ஃபோன் பண்ணி இப்போ என்ன ஆச்சு, அடுத்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இதிலேருந்து மீண்டு வர முடியுது. சபீர் பாயோட எல்லாருக்கும் அறிமுகம் பெரும்பாலும் கிடைச்சதுன்னா அது வந்து ஜமால் முகமது அலுமினி ஆரம்பித்த அது பிறகு தான் நினைக்கிறேன். ஏற்பட்ட உறவுகளை அவர் சம்பாதிச்சது அவர் அன்பால். சபீர் பாய் வந்து யாருக்கிட்டையும் வந்து கடிந்து பேச மாட்டார், படப்படப்படன்னு பேசுவார். அன்பு அப்படியே கொட்டும் அவருடைய பேச்சில். அவருடைய செயல்பாடும் அதே மாதிரி தான். அவர் பேச்சு மட்டும் இல்லை, அவருடைய செயல்பாடுகளில் அவர் எவ்வளோ சின்சியராக இருக்காருன்றது அவருடைய கம்பெனி நிர்வாகத்தினுடைய சிஓ வந்ததுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிற போல நம்ம அலுமினியம் அவருடைய வேலை எப்படி செஞ்சாருன்றதுக்கு ஒரு முறை ஏற்ற பொறுப்பை மீண்டும் எல்லாரும் சேர்ந்து அவர்கிட்டே கொடுத்தோம். அந்த அளவுக்கு அவர் சின்சியராக இருந்தார் அவருடைய வேலையில். இப்படிப்பட்ட ஒரு அன்பான ஒரு உறவை, நம்ம சக உறவை நம்ம இழந்து நம்ம இருக்கிறோம். இந்த சமயத்தில் அவங்களுடைய குடும்பத்தில் அவரை தாங்கி நின்ற தூணாக இருந்த அவர் இழப்பை அதை தாங்கக்கூடிய சக்தி அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும். அதுக்கான துவாவை நம்ம செய்வோம். இன்ஷா அல்லாஹ் அவருக்கு சுவனத்தை இறைவன் தந்தருவாராக. அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி உங்கள் தரப்பனார் இருந்தாங்களோ அதே மாதிரி கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி சத்யபிரகாட போயிருந்தாங்க. சாயர் வந்து திடீர்னு பிறப்பு தான் போனாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இவர் எங்கே பிறப்பு போயிட்டு இருக்காரு. பிறப்பு போய் போகிற வழியிலே சொல்லிட்டாரு, அவங்களை டிலே பண்ணாதீங்க அடைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடைக்க. அதே இதை மாஷா அல்லாஹ் அவங்க குழந்தைங்க ரிப்பீட் பண்ணாங்க. உங்கள் பாப்பா அது மாதிரி சொன்னாங்க, டிலே பண்ணாதீங்க உடனே அடைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் சில காரணங்கள்னால அடுத்த நாள் நடக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக ஜமால் முகமது கல்லூரி செயற்குழு உறுப்பினர் திரு மாதவன் சொன்னார். அஸ்ஸலாமு அலைக்கும். புகழோடு தோன்றுகிறார் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதாவது வந்து தோன்றும் போது புகழோடு தோன்றுகிற ஒரு விஷயம். மறைத்த பிறகு ஒருத்தர் பற்றி யார் பேசுகிறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்துக்கு என்ன பண்ணிட்டு போயிருக்காங்க, இல்லை அவங்க பேர் எப்படி இந்த உலகத்தில் அவங்க பதிச்சுட்டு போயிருக்காங்கன்றதான் முக்கியம். இப்போ சபீர் சார் பொறுத்தவரை நம்ம இப்போ நம்ம பேச முடியாது. அவர் நம்ம கூட ட்ராவல் பண்ண பீரியடும், அவர் நம்ம கூட ட்ரெஸ்ஸராக ஒர்க் பண்ண பீரியடையும், அந்த சாஃப்ட் ஸ்பீக்கிங் பர்சன், அதாவது அவர் கோபப்பட்டு பார்த்ததே கிடையாது. அப்போ தான் அவர்கிட்ட ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் இருக்கும். ரொம்ப அதாவது யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு சர்க்குலேஷன்ஸில் ஏதாவது ஒரு ஹார்ட் வார்த்தையோ இல்லை ஒரு அப்புறம் பேசுவாங்க. ஆனால் நாங்கள் அவர்கிட்ட ஒரு நண்பர் எப்போ அவர்கிட்ட போய் பேசினாலே நாங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் அவர்கிட்ட பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மாறிடுவோம். ஏன்னா அவருடைய அந்த வே ஆஃப் அப்ரோச், அவருடைய ஸ்மைலிங் அப்ரோச் எல்லாமே வந்து ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் பண்ணுவோம் எல்லாருமே. மெயின் வந்து எல்லாருக்கும் இறப்பு உண்டு தான், அது இல்லைன்னு. ஆனால் அந்த இறப்பு எப்படி அமைதுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம பண்ண புண்ணியம் தான். இப்போ இங்கே பண்ண புண்ணியம் சில பேருக்கு அந்த இறப்புங்கிறது வந்து புண்ணியமாகவே அமையும். அதாவது வந்து வழி இல்லாத இறப்புங்கிறதுலாம் வந்து உலகத்தில் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, புண்ணியம் மூலம் கிடைக்கும். அதாவது இறப்புங்கிறது வந்து இழக்க முடியாத வேதனை குடும்பத்துக்கு உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஆனால் அந்த வழி இல்லாத இறப்புங்கிறதுலாம் வந்து புண்ணியம் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இவர் இந்த உலகத்திலையும் புண்ணியம் பண்ணியிருக்காரு, மறுமையிலும் புண்ணியம் பண்ணதுனால மறுமையிலையும் அவர் வந்து மேன்மை அடைவார் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு அவங்க குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும்
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الكريم أما بعد. சகோதரர்கள் சபீர் பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு உறவாக இருந்தாலும் முன்னால் சேர்த்து உட்காந்துருப்பாங்க. வேறு யார் நம்ம யார் வரணும் இல்லையோ அவர் முதல் ஆள் உட்காந்து எல்லாத்தையும் வரவேற்று அந்த ப்ரோக்ராமுக்கு செஞ்ச காசு வாங்க வேண்டியிருந்தால் வாங்குவார். அதே மாதிரி அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த ப்ரோக்ராமுடைய செலவுகள் வரவு செலவு எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்து கிளியராக பண்ணுவார். அதுக்கப்புறமும் நம்ம கூப்பிட்டு கேட்பார், இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு காசு கொடுக்க வேண்டியிருக்கா, என்ன இது சொல்லி. அந்த அளவுக்கு அவருடைய கடமைகள் வந்து ரொம்ப சிறப்பாக செயலாற்றக்கூடியவராக இருந்தாங்க. இதில் நமக்குள்ள 2 படிப்பினைகள் இருக்குல்ல. ஒன்று, உடல்நலத்தை வந்து நாம் சரியான முறையில் பாதுகாக்கணும். ஏன்னா நம்மளுடைய இழப்புனால நம்மை சார்ந்த மக்கள், குடும்பம், அலுவலகம், இப்படி பல்வேறுபட்ட மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால அல்லாஹ் கொடுக்கறது அல்லாஹ் வாழ்றது ஒன்று அப்படி இருந்தாலுமே நம்மளுடைய உடல்நலத்தை நாம வந்து பாதுகாக்கணும். ஒட்டகத்தை கட்டி போட்டு தான் அல்லாஹ் துணி தேடணும். அந்த வகையில் நமது நலனை வந்து பாதுகாக்கணும். இது ஒன்று. இரண்டாவது, இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம ஏமாற்றக்கூடிய வாழ்க்கை. அதனால இந்த உலகில் நாம் என்ன செய்கிறோமோ, மக்களுக்காக இருக்கட்டும், இறைவனுக்காக இருக்கட்டும், அதை சரியான முறையில் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இவ்வளவு வாழ்க்கை, மறு உலக வாழ்க்கை, இது ரெண்டுலையுமே வெற்றி பெறலாம். ஒரு ஹதீஸை மட்டும் உங்களிடத்துல குறிப்பிட்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். புகாரி 1393வது ஹதீஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இறந்தோரை ஏசாதீர்கள். அவர்கள் எல்லாருக்குமே முன்ன பின்ன இருந்திருக்கலாம். ஆனால் இறந்தவர்களை பொறுத்தவரையிலும் நாம் அவர்களுடைய நலன்களை மட்டுமே பேச வேண்டுமே தவிர அவர்களுடைய தீய விஷயங்களோ அல்லது கெட்ட விஷயங்களோ அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சபீரபாயை பொறுத்தவரை இருந்தாலும் இதை ஒரு நசீகத்தாக உங்கள் மத்தியில் கோரிக்கொள்கிறேன். இறந்தோரை திட்டாதீர்கள், ஏனெனில் அவர்கள் தாம் முற்படுத்திய வேண்டின்பால் சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற ஹதீஸ். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அவருடைய மறுமை வாழ்க்கையை வெற்றியடைய செய்ய வேண்டும். சூனத்தின் உயர்ந்த சுவர்ணமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அவர்களை பிரவேசிக்க செய்ய வேண்டும் என்று இந்த வேளையில் வேண்டியவராக இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜேம்ஸ் அலுமினி சகோதரர் தாகிர் அவர்கள். நிறைய பேசலாம், ஒரு விஷயம் 2 வருஷம் நிறைய வருஷம் பழகிருக்கீங்க. ஸோ எனக்கே பயங்கரமாக இருக்க சொல்லுங்களா எல்லாம் தாண்டி. ஸோ 2024 தான் பயணம் செஞ்சேன். அதுவும் அவங்க மக 2வது சரியாக வந்து ஸோ அதன் பிரகாரம் ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ். எனக்கும் ஒரு 10 நாள் முன்ன வரைக்கும் கூட எனக்கு ஒரு பேட் விஷயம் எனக்கு சகோதரர் தாஃபி பாய் எனக்கு வந்து அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க. என்ன சொல்கிறாங்க இப்படி இறப்பு எனக்கு என்னோட சகோதரனாக இறந்தவே நினைக்கிறேன். என்னோட 19 வயசில் எனக்கு அம்மா இருக்காங்க. இந்த வயசில் ஒரு சகோதரர் நல்லா அவங்க அருமை முக்கிய எனக்கு சொன்னது சொன்னது மூணாவது இறப்புலேருந்து வீட்டு பிள்ளைகள் சமீபம் என்ன நினைச்சாலும் அவங்க மனசு என்ன தோணுச்சோ அவங்க பிள்ளைகள் வந்து அல்ஹம்துலில்லாஹ் அதை அலைந்து நிறைவேற்ற விஷயம். அப்போ உடனே ஓடணும். இங்கே இருக்கிற நிறைய மக்கள் அங்கே இருந்தாங்க. நான் நிறைய பேருக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒவ்வொருத்தவங்களையா கேட்டேன், வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா, அடக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா அப்படின்னு. அதோட உடனே வந்து வழக்கம் போல இங்கே எந்த மரணம் அப்படின்னு வந்தாலே நம்ம மக்கள் நினைவு வர்றது சகோதரர் ஜமால் சேக் அவர்கள் தான். அவருக்கு உடனே அடிச்சேன். எனக்கு டக்குன்னு அடுத்து அந்த கால நேரத்தில் உடனே அவங்க மனைவி அடித்தேன்.
எடுத்தோன்னே மனைவி கட் பண்ணாங்க, அடுத்த செகண்ட் அவர் அடிச்சார். அடித்த உடனே இந்த மாதிரி இன்ஃபேக்ட் எனக்கு சபீர் பாய் வந்து அவங்க வீட்டில் வச்சு நம்ம முதல்ல பார்த்தேன். சபீர் பாய்னா புரியல, எங்கள் வீட்டில் சபீர் பாய் அப்படின்னு சொன்னாங்க. அவர் அசந்ததுக்கு அடுத்த நிமிஷமாக முடியாது, அப்போவே வேலையை ஆரம்பித்து அன்னைக்கே அடக்கத்துக்கு உண்டான எல்லா வேலையும் செஞ்சோம். மாஷா அல்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். நல்லா கொடுத்ததுக்கு உண்டான நற்கூலி தரட்டும். சகோதரர் ஜமால் சையத் அவர்களை ஒரு வார்த்தை பேசுகிறேன். ஒரு சில ஜனசாக்கள் வந்து எங்களையும் அறியாமல் நடக்குது. அப்படி பெரிய பேசிட்டோம். காலையில் 2 ஜனாசா, ஒரு பீகார் அடக்கம் பண்ணணும், ஒரு ஜனாசா ஊரில் அனுப்பணும். சரி, காலையில் 7 மணிக்கு போயிட முடியாது. அவர் 3 மணிக்கு 4 மணிக்கு முடிப்பு வந்துச்சு. அதில் போயிட்டு என்னோட ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருக்கும்போது அன்னைக்கு ஃபோனு ஒரு 5:45 அன்னைக்கு ஃபோன் இன்னும் அவர் அடிக்க மாட்டார் அப்படின்னு ஒரு மனசுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அப்போ நான் கட் பண்ண உடனே ஒய்ஃப் நம்பர் பண்ணேன். அப்போ நான் கட் பண்ணிட்டு திரும்ப ஒரு பக்கம் அடிச்சுட்டே இருக்கும். அப்புறம் தான் சரி, நான் சபீர் பாய் டக்கு சக்கா எந்த சபீர் பாய் உங்கள் பேச தானே பார்ப்போம். அவங்க சபீர் பாய் வேறு ஒரு அப்போ சென்னை அல்ஹம்துலில்லாஹ் நல்லா ஒரு நிறைய நன்மையை செஞ்சுருக்காங்க. நல்லா பிறப்பிக்கணும், எங்களுடைய சேவையை பிறப்பிக்கணும். உங்களுடைய துவாரை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் சபீர் பாய் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொல்கிறேன், எல்லாருமே நீ காலையில் தூங்கணும்னா எதிர்ப்பான்னு தெரியாது யாருமே. விசனமான உண்மை. நான் ஒரு நாள் பார்த்தேன், எனக்கு தெரியாது இது ஒரு அதிகமாக சாப்பிட்ற அட்லீஸ்ட்டு அந்த மௌத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சில விஷயங்களை நீ ஒரு ஆள் கண்டிப்பாக சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மொபைலுடைய நம்பர், பாஸ்வேர்டு, உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், யாருக்கு பணம் கொடுக்க வேண்டியது, யாருக்கு தர வேண்டியது, இந்த ஒரு சில விஷயங்கள் வீட்டில் தயவுசெய்து சொல்லிடுங்க. ஏன்னா நிறைய நாங்கள் ஜனாசாக்கள் வந்து எஸ்எஸ்டபிள் ஆகும். இன்னைக்கு மரணப்பட்டவருடைய காசு எடுக்க முடியாது. நம்ம சபீர் பாய் கொஞ்சம் சுதாரிச்சதுனால கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துட்டு வண்டி மாற்றிட்டு. ஆனால் பல கேஸுகளுக்கு ரெக்கவர் ஆகாமல் போயிருக்கு. நம்ம கொடுக்குறவங்க கொடுக்காமலே போயிருக்கோம். அதனால் அட்லீஸ்ட் சில விஷயங்கள் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் சவுதியில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய நேஷனல் அட்ரஸை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் மெயிலே எல்லாம் அவங்கள வச்சுருக்கணும். உங்கள் வீட்டுக்கு தெரியுற மாதிரி வச்சுருக்கணும். இன்றைக்கி மக்கள் ஒரு ஜனாசாட்டுக்கு போகும்போது ஸ்ட்ரகிள் வாங்கவே மாட்டேன்ட்டாங்க, எஃப்ஐஆர் பண்ண மாட்டேன்ட்டாங்க. 1:30 மணிக்கு எஃப்ஐஆர் போட்டு அதுக்கு பின்னாடி லெட்டர் எடுத்து ஒரு 3/4 மணி நேரத்தில் ஜனாசா போட்டு அசைக்க வரணும். ஸோ அதனால் சில விஷயம் பார்த்துக்கணும். நல்லா போதுமான எப்போவுமே அந்த விஷயமாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் நேரம் பேசுனாங்க. அது குடும்பத்துக்காக அது எதையும் போச்சு. நல்லா ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து நம்மளுடைய பாஸ்வேர்டு இல்லை, வெளியில் சொல்கிறது இல்லை. அதனால் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி தெரியும். எல்லாமே புறம் சொல்கிறாங்க, எல்லாம் கொடுக்குறவங்களே எழுதி வச்சிங்கன்னு சொல்லிட்டு, கடனாளி மூத்த பேருன்னு சொல்லிட்டு. நீங்கள் மூத்த போய்ட்டு உங்கள் பிள்ளைங்கள் வந்து அதை அடைப்பாங்க. அதனால் அந்த கடன்கள் எல்லாத்தையும் ஒரு இதில் எழுதி வச்சு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உங்கள் பாஸ்வேர்டை கொடுத்து அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணி வைங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்ததாக இனி வந்து அந்த ஜமால் முகமது கல்லூரி சம்மந்தப்பட்டவங்க முடிச்சிட்டாங்க. இனி பொதுவாக உள்ளவங்க அழைக்கிறதுக்காக அவங்க சபீர் அஹமது அவங்க வந்து சகோதரர் சபீர்
2000 தொடர்ந்தாங்க. அவங்க வந்து அதுக்கப்புறம் 2001லேருந்து 2005 வரை AIG அமெரிக்கன் இன்டர்நேஷனல் குரூப் நிறுவனத்தில் சீனியர் அக்கௌண்டண்டாக படித்திருந்தாங்க. 2005ஆம் ஆண்டுலேருந்து அவர் கல்ஃப் இன்சூரன்ஸ் குரூப் முன்னாள் ACIG நிறுவனத்தில் இணைந்து ஃபைனான்ஸ் கண்ட்ரோல் மேனேஜராக தனது மறைவு நாள் 25 ஜூன் 2020 சிறப்பாக பணியாற்றினார்கள். சவுதி அரேபியாவில் வந்து 34 வருஷம் தன்னுடைய நேர்மையான பணியான தொழில் திறமையாக பணியாற்றினாங்க. அவங்களோட கூட ஒர்க் பண்ணவங்க சகோதரர் ஷேக் அவர்கள் அவங்க எல்லா வகையிலையும் அவங்களுக்கு நண்பர் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு 2 நாள் அவங்க வந்து அந்த கஷ்டப்பட்டிருக்காங்க. எல்லா இதுகளையும் முடிச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாம் அவங்களுக்கு நற்கூலிய வழங்கணும். சகோதரர் ஷேக் அவர்களை வந்து பேசுகிறாங்க. Clear and no voice clear. So I speak in English. Easier. So first on behalf of the company was an extraordinary employee for Gulf Insurance Group. Previous company being the AXA Insurance Company. அப்படி இருக்கும்போது சரி Gulf Insurance Group-யும் ரொம்ப நம்பிக்கையாக ஒரு செயலை கொடுத்தாங்கன்னா அதை எப்படி முடிக்கணும், அதை எவ்வளோ ஸ்மார்ட்டாக முடிக்கணும். அதாவது என்கிட்ட ஒன்று கொடுத்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் ஸ்டேஷன் கொடுத்தீங்கன்னா எனக்கு 1 மணி நேரம் ஆகும். இவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் கணக்கு போட்டு இது 2 மேட்ச் ஆகல இதுதான் டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு அழகாக வந்து மெயில் அனுப்பி எல்லாம் இது பண்ணிடுவார். ஸோ அவ்வளோ ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் வேலை பார்ப்பாரு, ரொம்ப ஷார்ப்பாகவும் வேலை பார்ப்பாரு, ஹை ப்ரெஷரில் வேலை பார்ப்பாரு. ஆனால் வந்து ஒரு நகைச்சுவைக்கு ஒரு நேரம் வரும்போது நாங்கள் 2 பேரும் சந்திக்கிறது ரொம்ப கம்மியான நேரம். ஒருவனை ஷேக் பண்ணி வேகமாக பேசுவார். அவர் பேசுறது பாதி எனக்கு புரியாது. அவரை நிப்பாட்டி வந்து திரும்பி இன்னொரு வாட்டி சொல்லுங்க நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்கன்னு சொல்லி அவரை நிப்பாட்டி சொல்ல வைக்கலாம். பட் ஆன் பிஹாஃப் ஆஃப் த கம்பெனி Gulf Insurance Group, we are very very sad to lose such a great employee, and we feel our deepest condolences and heartfelt condolences to the family and friends of all of him, and all the colleagues of GAB also. We missed a great employee, we missed a great colleague, and he was much more than a colleague to many of the employees. And in fact, because I was close to him in the office, many நிறைய condolences எனக்கு வரும். And people all walking to the office, they say, I have changed better. 20 வருஷமா எனக்கு தெரியும் இவர் ரொம்ப பிரியமாக இருப்பார். அதாவது அவ்வளோ ப்ரெஷர்லையும் வந்து when we chat, எனக்கு அவரை பற்றி ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும், இப்போது இழந்துட்டோமே கஷ்டமாக இருந்தாலும், ஒரு விதத்தில் நாங்கள் நினச்சி பார்க்கும்போது இந்த 20 வருஷமாக ஒரு நாள் கூட எங்களுக்குள்ள வந்து ஒரு ஃப்ரிக்ஷனோ மனஸ்தான்மையோ ஒரு கோபமோ இல்லை. நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் சந்திச்சிருக்கும் போது அது நகைச்சுவையில் தான் முடியும், ஒரு சந்தோஷமான ஒரு ஜோக்காக தான் முடியும். அவர் போகும்போது சிரிச்சுட்டே போவார். இது ஒரு நல்ல எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெமரிஸாக இருக்கு. அதாவது அவர் இறந்துட்டாலும் எங்களுக்கு என்னென்னா நம்ம 20 வருஷமா அவரை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருந்தோம். ஒரு நாள் கூட வந்து நம்ம வந்து ஒரு மனசு வேதனைப்படுற அளவுக்கு இது வந்து எல்லாருக்கும் இருக்கும். நம்ம வந்து யாருக்கூடையும் வந்து நம்மளுக்கு யாராவது பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, நைஸாக ஒதுங்கிக்கலாம். பட் வந்து அவங்கள்ட்ட பேசாமல் இருக்கிறது, அடி மனசு கஷ்டப்பட்டு இருக்கிறது அப்படி இருக்க வேண்டாம். ஸோ முடிஞ்ச அளவு நம்மளால் முடிஞ்ச அளவு இருக்கிற வரையும் வந்து எல்லாரோடையும் முகப்பத்தாக இருக்கிறது ஒரு அவர் செய்கிறது வந்து நிறைய சின்ன சின்ன விஷயம், நிறைய விஷயம் நான் மறந்துருக்கேன். பட் வந்து நான் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்து 10 வருஷம் முன்னாடி செஞ்சேன்னா 15 வருஷம் செஞ்சேன்னா குறிப்பாக சொல்லுவார், இந்த நாளில் இந்த டைமில் இது நீங்கள் சொன்னீங்கன்னு பாரு. நான் சொன்னேன், எப்போ நான் சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இருக்காது. பட் அது எல்லா எந்த ஒரு சின்ன நன்றி செஞ்சிருந்தாலும் அதை எப்படி அவர் ஞாபகம் வச்சு அதுக்கு வந்து அது திரும்பி அதை சொல்லுவார்னு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இது ஜஸ்ட் ஒரு ஜெனரல் ஹெல்த் பற்றி எல்லாரும் பேசினாங்க. இது ஒன்று என்னன்னா 50% ஆஃப் டெத் அல்லாவோட கையில் இருக்குது. பட் அவர் சொன்ன மாதிரி நம்மளோட கடமையும் இருக்குது, ஹெல்த் பார்ட்ஸ் இருக்குது. 50% ஆஃப் டெத் வந்து ஹார்ட் ரிலேட்டடாக இருக்கிறதுனால இசிஜி வந்து காமிக்கணும். இது ரொம்ப முக்கியம். இது நிறைய பேருக்கு இசிஜி வந்து எல்லாமே நினச்சிட்டு இருக்காங்க, இசிஜி காமிக்க மாட்டேங்குது. ஸோ முக்கியமாக நீங்கள் நம்ம சொந்தங்களுக்கும் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா 50 வயசுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக, இன்ஃபேக்ட் 50 வயசுக்குள்ளே இருந்தால் இப்போ 12 வயசுக்குள்ளே வந்துருச்சு.
ரொம்ப முக்கியம். இசிஜிக்கு பதிலாக முக்கியமானது வந்து சிடி ஸ்கேன், ஒன்று சிடி ஸ்கேன் ஆன்ஜியோன்னு சொல்லுவாங்க. கையில் வந்து நம்ம குளுக்கோஸ் ஐவி ஃப்ளூயிட் எடுக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு டை ஒன்று போடுவாங்க. டை போட்டு ஒரு 10 நிமிஷம் தான் சிடி ஸ்கேனரில் நம்ம உள்ளே அனுப்பிட்டு ஹார்ட்டை வந்து ஹார்ட் பீஸில் எவ்வளோ பிளாக் இருக்குன்னு சொல்லி அதை மெஷர் பண்ணுவாங்க, கால்சியம் ஸ்கோர் பண்ணுவாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 80-90% அக்யூரசி இருக்குது. அதுதான் அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி. பட் அதோட லேட்டஸ்ட் டெக்னாலஜினா கோல்டன் ஸ்டாண்டர்ட்னா ஹார்ட்டுக்கு வந்து உள்ளே போய் பார்க்குறது. அதாவது அது சில பேருக்கு பயமாக இருக்கும். கேப்டன் சொல்லுவாங்க, இந்த நரம்பு வழியாக உள்ளே போய் ஹார்ட் வழியாக போய் பார்ப்பாங்க. பட் அது தேவையில்லை. சிடி ஸ்கேனில் ஒன்றும் இல்லைன்னா மற்ற ப்ரொசீஜர் எதுவுமே தேவையில்லை. பொதுவாக எல்லாருக்கும் வந்து ஹார்ட் பிளாக் 10, 20, 30%, 40% இருக்கிறது வந்து நார்மல். ஸோ 60-70% வரையும் யாருக்காவது பிளாக் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து மேனேஜ் தான் பண்ணிக்கணும், அதை டேப்லெட்ஸ் எடுத்து மேனேஜ் பண்ணிக்கணும். 70% மேலே தான் இருந்தால் தான் வந்து ஸ்ட்ரென்த்து போகிற அளவுக்கு வரும். பைதவே நான் டாக்டர் கிடையாது, டாக்டர் மாதிரி பேசுவேன், டாக்டர் கிடையாது. ஸோ இன்ஷால்லா எல்லாம் துவா செய்யுங்க சபீர் பாய்க்கு. பட் அவரோட நம்ம கடந்த நல்ல நாட்கள், நல்ல மெமரிஸை என்னை பொறுத்தவரையும் லைஃப் இஸ் ஃபில்ட் வித் மெமரிஸ். இட் இஸ் நாட் நம்ம எத்தனை வருஷம் வாழ்றோம்னு முக்கியம் இல்லை. இருக்கிற நாட்கள் ரொம்ப மெமரபுளாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னா அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் அவர் வீடு போகும்போது எப்போவுமே எனக்கு நிரப்பமாக இருக்கும். எப்போ போனாலும் நான் தனியாக இருக்க மாட்டேன். அதாவது போனால் 4 பேர் உட்காந்துருப்பாங்க, ஒரு கலகலப்பாக இருக்கும். எல்லாரும் நான் முதல்ல வந்து போது பார்த்தேன், ஒரு நிறைய வாட்டி போக மாட்டேன் ஒரு வீட்டுக்கு. பட் எப்போ போயிருந்தாலும் வீடு வந்து ஃபுல்லாக கெஸ்ட்டாக தான் இருக்கும். நிறைய விருந்தோர்கள் எல்லா உதவிக்கும் நல்லா இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் துவா செய்யுங்க அவங்களுக்காக. பாய் சொன்னதில் ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது சவுதிஸ் வந்து பொதுவாக எந்த ஆயிடுச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு பெருசாக இது பண்ணாங்க. ஆனால் இவங்க கொலீக்லாம் சவுதிஸ்லாம் வந்து டாப் லெவல் ஆளுங்கெல்லாம் வந்தாங்க. ஆல்மோஸ்ட் ட்ரை இது கூட பார்க்க அப்படியே கண்ணை பற்றி போட்டு மாஷாஅல்லாஹ் அந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக சகோதரர் புதுதீன் அவர்கள். சகோதரர் புதுதீன் அவர்கள் பாலியல் நண்பர் கேள்விப்பட்டேன். அவங்களுடைய எல்லா பயணங்களையும் இந்த எல்லாம் என்ன அறிமுகப்படுத்துறது எல்லாமே அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுவும் நான் இருந்தாக்கா இன்னும் அதிகம் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த 4 பேரில் நான் ஒரு ஆளுக்கு தான் வந்து ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு அவனை சிரிச்சு வச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன செய்யறதுன்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபஸ்ட் இயரில் 4 பேரும் ஒன்றா படிப்போம். படிச்சுட்டு இருக்கும்போது நான் ஊருக்கு போவேன். டேய் ஆடுறா, அவன் படிச்சுட்டு இருப்பான், அவன் போய் பாரு போன தமிழ் படிச்சுட்டு இருப்பான், தமிழில் படிக்கிறான் அவன் பாரு அவன் சொல்லிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு. எதுக்கு நான் சொல்கிறேன்னாக்கா நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்க ஒரு இமோஷனலாக அவனுடைய இதை பற்றி பேசுகிறீங்க. ஏன்னா அவனுக்கு வந்து கூட்டம் ஃபுல்லாகவே ஒரு மகிழ்ச்சி இருக்கணும், ஒரு சிரிப்பு இருக்கணும். ஏன்னா அதுக்காக தான் நான் வந்து சில விஷயங்கள் வந்து தேர்வு பண்ணிக்கிறேன். அவன் 92 இங்கே சவுதி காலேஜ் முடித்தவொடனே 92 சவுதிக்கு வந்தான். அரபி ஃபுட்ஸில்
வந்த பிறகு என்னோட நண்பன் நைஸாக நம்ம வந்து 94 கூப்பிட்டுருக்காங்க. அவங்க கன்ஃபார்ம் வச்சுட்டு நான் 96 வந்தேன். வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பான்சரில் வந்து ஒர்க் பண்ணுறேன். அப்போ ஐ லாஸ் மை ஜாப்ஸ். அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா பேச்சுலர்ஸ் நான் இங்கே எல்லாம் வந்து வீக்லி கெதர் பண்ணுவோம், டெய்லி கெதர் பண்ணுவோம். அந்த பேச்சுலர் ரூமில் நான் சாவது சரி அனீஸ் இருந்தோம்னாக்கா வீடோ விட்டாமல் இருப்பார். கற்றுக்கிட்டே இருப்பார். என்னடா நீங்கள் இப்படி சத்தம் போறீங்களும் செஞ்சுக்கிட்டு தூங்க விட மாட்டாங்க. எது திரும்ப சொல்கிறாந்தாக்கா அவனுடைய எல்லாம் சொன்னீங்க மூஞ்சை பார்த்தாவே அவர் சொல்லி பேசுகிறாங்க. என்ன அதனால் அவன் மகிழ்ச்சியாகவே இருக்கணும். என்ன இப்போ கூட நாங்கள் உட்காந்துருந்தேன் கூட பக்கம் வந்து என்னையே பார்த்துட்டு இருப்பான். என்னையே பார்த்துட்டு இருக்க மாதிரியே இருக்குது. ஏன்னா அவங்க வந்து காலிங் மீ பொத்து. Now all the family and his family, certain family, all children and their wife also they call it பொத்து. Okay, அப்படி இருக்கும் பொத்து எங்கே இருக்கிறானோ அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஐ லாஸ் மை ஜாப்ஸ். ஓகே, அந்த டைம் வந்து நான் உங்களுக்கு பெட்டராக பேசிட்டு இருக்கிறோம். அப்போ இட் காட் சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் கொடுப்பேன் அரபிக் சப்ளை சொல்லிட்டு நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது. அதில் வந்து லொக்கேஷன் வந்து குறையும் கஷ்மீர் வந்து அந்த ஜாப்ஸ் நாங்கள் அசஸ் பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து அவன் ஹெச்ஆர் ஜஸ்ட் ஐ இன்டர்வியூ just he recommended is the good person. My manager, my report to my Sudani, the manager Sudani. Okay, he said I trust Sabir. Whoever is sent to me, I trust. I don't want to take any interview. Immediately he gives appointment. Recommend to HR, I will take this person. Okay, I worked with him same company 99 to 2007. Okay, after that he moved to American insurance company to GIG. Okay, he joined GIG in 2005. After that, in between, he got another opportunity for Jeddah. He referred to me. Hey, there is one opportunity for Jeddah. Okay, I will call. What is Jeddah? You can come. Then you will join there. After that, he said, okay, whatever he is doing, good for me, for my family. Okay, I never say no. Okay, I never say no. Okay, I accept it. Okay, but he gives some idea to how to resign my Arabic Supply company. Then he contacted the Jeddah branch manager, Wilfred Group, and there is one Tamil person, so he is working accounts. Okay, he also said same thing, whatever Sudani said. Sabir, I don't want to take any interview. I trust you, I will take this person. Then he said, just formalities, I come to Riyadh for interview. The branch manager, British States. He said, you are the subject of answer, okay? I don't want to take again class. I recommend to the branch manager, you won't join company. நான் இதிலே வந்து என்ன பண்ணிங்கன்னா ஜிதா வந்து ஒரு 14 வருஷம் இருந்தேன். Finance control manager. After that, centralized finance. Okay. என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா நான் கிராஃப்ட் பண்ண பிறகு நானும் அவனும் பக்கத்து சீட்டு சீட்டில் தான் வந்து இருக்குது. அவன் ஒரு நாள் வரலன்னா பின்னால் அவனை சர்வீஸ் பண்ணி கேட்பான் பேர் சொல்ல சரி. அதே நான் வரலன்னாக்கா கேட்பான் பேர் சொல்ல சரி. இன்னைக்கு காலையில் நான் நேற்று ஆஃபீஸ் போகணும் அதை போகணும். நீங்கள் காலையில் ஆஃபீஸ் பண்ணேன் நான் தான் பஞ்சுவாலிட்டி 13 மாதம் எனக்கு 8 மணிக்கு ஊட்டி 7 மணிக்கு போயிட்டேன். ஆஃபீஸில் யாருமே இல்லை. அவன் சீட்டை நான் பார்க்கவே இல்லை. நான் இப்போ போய் பார்க்கணும் நான் மோசம் பண்ணிட்டேன். போய் உட்காந்தோடனே ஒரு மாதிரி ஆச்சு. முன்னால் நான் செய்ய முடியும் இப்போ தான் போயிட்டு இருக்கணும். இது வந்து நாட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃபேமிலி ஆக்சுவலி. This is family person. Okay. In that side for me, there is a 3 daughter. No. There is a 4 daughter. My elder daughter, Jeanette. Okay. He
My family is family coming the same day 2002. Same flight, same time. From day one, he said, Janatma, you are my first daughter. Okay? Then here, he said to Samina, is a daughter. He always take advice from the Jina. So I will so when he was okay. So I will stop the teacher. Okay? Just he always says that Jina, please take always advice to Jina. He guide. Okay? And also he instructed my daughter take CA. Now she completed CA. Okay? Then, sorry, I'm very sorry to interact. I'm going to mention. Anyhow, close is lost. Okay? He always keeps smiling. Okay? Sabi, I didn't lose Sabi with me, with my family. Sabi, I didn't lose Sabi. Sabi with me always with my family. Okay? Inshallah, we all are Sabi until Adallah, even daughters, ladies as well. Okay? Definitely, we will join. ஐயாக்காக இருந்தாங்க எல்லாருமே அவங்க இருக்கிற இண்டிபெண்ட் அதுலேயும் நிகழ்ச்சியில் பங்குவோம். இன்னும் நிறைய பேசலாம், ஏன்னா இருக்கிற இடத்துல செஞ்சுட்டே இருப்பான். ஆனால் டைம் இல்லை. இன்ஷால்லா எல்லாம் துவா செய்யணும். ஓகே, நான் சரியாக வாஸ் பண்ணல. சரி இன்ஷா அல்லாஹ் செய்யணும். ஓகே, இது ஃபஸ்ட் டைம் சரியாக பேசணும். ஜமால் குரூப்புக்கு நான் இது வரைக்கும் வரல. அது ஏதோ நான் மிஸ் பண்ண இப்போ ஃபீல் பண்ணுறேன். பட்டியா நான் யூஸ் அவங்களோட இதில் வந்து பேசுகிற அளவுக்கு எல்லாருக்குமே எல்லாம் நல்லதாக இருக்க முடியாது. அது விஷயத்தில் இவன் நேரம் கேட்டாக்கா 300 பேர் பழம்னாக்கா 300 பேரையும் நல்லவனாக வச்சுருந்தாங்க. அதனால இன்ஷால்லா எல்லாருடைய துவாவும் அவனுக்கு எப்போ வந்துருக்கணும். இந்த ஆஃபீஸில் எல்லாருமே சொல்கிறது என்னன்னாக்கா இவ்வளோ போய் ஜென்னா இவ்வளோ டெஃபினெட்லி வில் பி ஜென்னா all service you don't worry him, you don't worry, you will be in the Jannah inshallah. Thank you so much for allowing me the opportunity. ரொம்பவே சென்டிமெண்ட்டில் ரொம்ப எமோஷனலாக இருந்ததுனால ஏன்னா இன்னைக்கு வந்து சர்வே பேச பேசிகிட்டே இருக்கலாம். நான் அதான் எதிர்பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கலாம். நிறைய நாளைக்கு ஒர்க்கிங் டே வேறு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இருக்கும். அதனால சகோதரன் கொஞ்சம் சுருக்கி அவங்களுக்காக துவா செய்யறது வந்து இதில் வச்சுக்கிற மாதிரி கேட்டுக்கிறேன். அடுத்ததாக அப்போது அந்த இது அவங்க இறந்த உடனே அந்த இடத்துல இம்மீடியட் ஹெல்ப் போன சில மக்கள் இருக்காங்க. அவங்க வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி தெரியும். அது முக்கியமானவங்க நம்ம சகோதரர் ராஜா நாசர் நிறைய பேர். சகோதரர் நாசர் அவருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் அருளாளனும் மிக அன்புடையமாகிய அல்லாஹ்வின் நாமத்தை கொண்டு ஜமால் அகமது காலேஜுடைய மாணவரும் அவருக்காக இங்கே இறங்கல் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இறங்கல் கூட்டம் என்றால் துனியாவில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் வரும் சபீர் பாய் அவர்களை போன்று வாழ வேண்டும். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு அனுபவமான ஒரு மனிதர், அவரை போன்று இந்த உலகத்தில் பார்க்க முடியாது, நிச்சயமாக பார்க்க முடியாது. கொடைவல்ல மக்களுக்கெல்லாம் யார் சிரமப்படுகின்றாரோ கஷ்டப்படுகின்றாரோ இதை வேண்டும் இதை தர வேண்டும் கேட்டு கொடுக்கக்கூடியவர் மருதும் சபீர் பாய் அவர்கள். நான் ஏனென்றால் இந்த வார்த்தையை சொல்கிறேன் என்றால் வெள்ளிக்கிழமை அன்று பஜி தொழுது விட்டு படுப்பதற்காக நான் ரெடியாகி கொண்டிருக்கின்றேன். அப்பொழுது ஒரு அறிவை சகோதரர் சாஜி பாய் அவர்கள் தொலைபேசி மூலமாக சபீர் பாய் இறந்து விட்டார் என்று சொன்னார். எந்த சபீர் பாய் கேட்டேன்.
ரொம்ப சுகர்பாகி சொன்னார். உடனே நான் புறப்பட்டு டெக்ஸ்டி படித்து கேட்டான் ஹாஸ்பிட்டல் வந்தேன். அப்பொழுது அருகே சகோதரர் இயேஸ் அவர்களும் கட்டளைத்து என்ன ஆதாரம் சொல்ல முடியுமோ நான் சொல்லவில்லை. ஆண்டவன் அதை அல்லாஹ் மாபெரும் கிருபையா அவன் ஜனாதாவை பார்த்தேன். ஜனாதாவை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய சிரிப்பு, அவருடைய முகத்தும் சிரிப்பு இருக்கின்றது. இதுதான் மனுஷனுடைய நிலையான ஒரு நாட்டம். இந்த உலகம் என்ன இருக்கின்றது? ஒன்றுமே இல்லை. நீ பெருசா நான் பெருசா இல்லை. இதுதான் இன்று பேசக்கூடிய அளவிற்கு வரும் சபீர் பாய் அவர்களை இங்கே நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இறந்து போனால் நாம் எல்லாம் ஊருக்கு போவோம். நான் வந்து கொண்டிருக்கின்றேன் மைத்திரை என்று சொல்லுவோம். இன்று அவரை பார்ப்பதற்காக அவருடைய மகள் 2 பேரும் அவருடைய மாமனார் அவர்களும் இங்கே வருகை தந்து அந்த ஜனாதாவை பார்த்துவிட்டு தான் அடக்கம் செய்தது. நான் படத்தோடு வைத்துக்கெல்லாம் செய்திருக்கின்றேன். 4:30 மணிக்கு குளிப்பாட்டுகின்றது. குளிப்பாட்டி மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டத ஜனாதாவை 1.25 நேரம் மக்கள் ஜனாதை பார்த்து கொண்டு வருகை இருக்கின்றார்கள், வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் சபீர் பாய் அவர்கள் அப்படிப்பட்ட மக்களை பரவிவிட்டார்கள், அண்டி கொட்டி விட்டார்கள். எத்தனை மக்களுக்கு படிப்பதற்காக உதவி செய்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம், அவர் பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நம்முடைய அருமை சகோதரர் வித்தியாசமாக சொன்னது போல் இந்த நிகழ்ச்சி பிற்புட்டியை செய்திருந்தால் எல்லா மக்களும் பேசுவார்கள் சொன்னார்கள். அதே போன்று அவர்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கலாம். இது அற்புதமான ஒரு அவரை நாங்கெல்லாம் நேர்த்தி நம்முடைய அருமை சகோதரர் ராஜா அவர்களும் சிராஜ் அவர்களும் ஜாக்கிர் அவர்களும் ஏஎஸ் அவர்களும் நாங்களாம் சாட்கார்பூர் சைடுபாய் அவர்களும் எல்லாம் சென்று பல துறை மக்கள் அமர்ந்து சிரித்து முழுவதும் பேசிக் கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் அவர்கள். அந்த பிள்ளைகள் 3 பிள்ளைகளும் பெற்றெடுத்து அந்த 3 பிள்ளைகளும் கண்ணியத்தோடு வளர்த்திருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மறு உலகத்திலும் சீரோடும் சிறப்போடு வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த 3 பிள்ளைகளுக்கும் அதே போன்று அவருடைய மனைவிக்கும் அல்லாஹ் தஆலா நிம்மதி தர வேண்டும். அவருடைய அல்லாஹ் சுருக்கத்தை சபீருடைய கபரை பிரகாசமாக ஆக்கி வைப்பானாக. அவர்களெல்லாம் இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் நன்மை செய்தார்களோ அத்தனை மனிதர்களும் துவா செய்கின்ற பொழுது அந்த துவா நிச்சயமாக மருத்துவம் சபீர் பாய்க்கு வந்து சேரும். ஜனாதா அடக்கம் செய்கின்ற பொழுது அவர்கள் என்ன சொல்வார்கள்? அடராட்சிப்படியிலே ஜனாதா அடக்கின்ற பொழுது தொழுகைக்கு மட்டும்தான் வருவார்கள். வரும் சபீர் பாய்க்குடைய ஜனாதை பார்ப்பதற்கு அந்த வீதியிலே மக்கள் பார்க்க வந்தார்கள். ஒவ்வொரு மக்கள் அழுவாத மக்கள் யாரும் இல்லை. அதை பற்றி பேசுகிற பொழுது சிரித்து போது பேசுவார்கள். பேச்சுகள் எல்லாம் மனதில் ஒன்றும் கவுன்சு கூட தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர். அல்லாஹ் தஆலா அவருடைய துணிய அவர்களுக்கும் 3 பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் தஆலா நிம்மதி தருவானாக. அந்த 3 பிள்ளைகள் அல்லாஹ் தஆலா நல்ல நசீபாக்கி வைப்பானாக. அந்த 3 பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எந்த சிரமமில்லாமல் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. சபீருடைய கபரை பிரகாசமாக்கி வச்சு அவருக்கு சொர்க்கத்தை எல்லாம் வாஜிபாக்கி வாழப்பாக கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நடைமுறை விடுத்திருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக ஒரு குடும்ப உறுப்பினர்கள் அனைத்து வேலைகளையும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கும் சபீர்பாய்க்கு என்ன ஒருவன் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு குடும்ப உறுப்பினர் போல் தொடக்கம் முதல் இறுதி வரை இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கின்ற சகோதரர் ராஜா அவர்கள். ரெண்டு விதத்தில் பெரிய நட்பு. ஒன்று வந்து என்னோட கம்பெனியில் கல்ஃப் இன்சூரன்ஸ் குரூப்பில் என்னோட சேர்ந்து படிப்பு செஞ்சார். இன்னொன்று வந்து தனிப்பட்ட முறையில் 20 வருஷமாக அவர் எங்கள் கம்பெனியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஸோ ஐ ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஸோ எனக்கு என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் த கம்பெனி வாஸ்
அப்படி இருக்கும்போதும் சரி கல்ஃப் இன்சூரன்ஸ் பற்றியும் ரொம்ப நம்பிக்கையாக ஒரு செயலை கொடுத்தாங்கன்னா அதை எப்படி முடிக்கணும், அதை எவ்வளோ ஸ்மார்ட்டாக முடிக்கணும். அதாவது என்கிட்ட ஒன்று கொடுத்தீங்கன்னா, ஒரு ரெக்கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா எனக்கு 1 மணி நேரம் ஆகும். இவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் கணக்கு போட்டு இது 2 மேட்ச் ஆகல, இதுதான் டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு அழகாக வந்து மெயில் அனுப்பி எல்லாம் இது பண்ணிடுவார். ஸோ அவ்வளோ ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் வேலை பார்ப்பாரு, ரொம்ப ஷார்ப்பாகவும் வேலை பார்ப்பாரு, ஹை ப்ரெஷரில் வேலை பார்ப்பாரு. ஆனால் வந்து ஒரு நகைச்சுவைக்கு ஒரு நேரம் வரும்போது நாங்கள் 2 பேரும் சந்திக்கிறது ரொம்ப கம்மியான நேரம். ஒரு ஷேக் பாய் வேகமாக பேசுவார். அவர் பேசுறது பாதி எனக்கு புரியாது. அவரை நிப்பாட்டி வந்து திரும்பி இன்னொரு வாட்டி சொல்லுங்க நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்கன்னு சொல்லி அவரை நிப்பாட்டி சொல்ல வைப்பேன். பட் on behalf of the company Gulf Insurance Group, we are very very sad to lose such a great employee, and we feel our deepest condolences and heartfelt condolences to the family and friends who followed him, and all the colleagues of GMT also. We missed a great employee, we missed a great colleague, and he was much more than the colleague to many of the employees. And in fact, because I was close to him in the office, many condolences எனக்கு வரும். People all walk into the office, they say, "Sheikh, I changed better." 20 வருஷமா எனக்கு தெரியவர இவர் ரொம்ப பிரியமா இருப்பார். அதாவது அவ்வளோ ப்ரெஷர்லேயும் வந்து when we chat, எனக்கு அவர் பற்றி ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும், இப்போ இழந்துட்டோமே கஷ்டமாக இருந்தாலும், ஒரு விதத்தில் நாங்கள் நினச்சி பார்க்கும்போது இந்த 20 வருஷமா ஒரு நாள் கூட எங்களுக்குள்ள வந்து ஒரு ஃப்ரிக்ஷனோ மனஸ்தான்மையோ ஒரு கோபமோ இல்லை. நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் சந்திச்சிருக்கும் போது அதை நகைச்சுவையில் தான் முடியும், ஒரு சந்தோஷமான ஒரு ஜோக்காக தான் முடியும். அவர் போகும்போது சிரிச்சுட்டே போவார். இது ஒரு நல்ல எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெமரிஸாக இருந்தது. அதாவது அவர் இறந்துட்டாலும் எங்களுக்கு என்னென்னா நம்ம 20 வருஷமா அவரை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருந்தோம். ஒரு நாள் கூட வந்து நம்ம வந்து ஒரு மனசு வேதனைப்படுற அளவுக்கு இது வந்து எல்லாருக்கும் முக்கியம். நம்ம வந்து யாரு கூடயும் வந்து நம்மளுக்கு யாராவது பிடிக்கலனாக்கா பரவாயில்ல, ஒதுக்கலாம். பட் வந்து அவங்கள்ட்ட பேசாமல் இருக்கிறது, அடி மனசு கஷ்டப்பட்டு இருக்கிறது அப்படி இருக்க வேண்டாம். ஸோ முடிஞ்ச அளவு நம்மளால முடிஞ்ச அளவு இருக்கிற வரையும் வந்து எல்லாரோடையும் முகத்தாக இருக்கிறது அவர் செய்த வந்து நிறைய சின்ன விஷயம் நான் மறந்துடுவேன் அவர் என்ன செஞ்சது. பட் வந்து நான் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்து 10 வருஷம் முன்னால் செஞ்சதுன்னா 15 வருஷம் செஞ்சதுன்னா குறிப்பாக சொல்லுவார், இந்த நாளில் இந்த டைமில் இது நீங்கள் சொன்னீங்கன்னு. நான் சொன்னேன், எப்போ நான் சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இருக்காது. பட் வந்து எந்த ஒரு சின்ன நன்றி செலுத்திருந்தாலும் அதை எப்படி அவரை ஞாபகம் வச்சு அதுக்கு வந்து அது திரும்பி அதை சொல்லுவாருன்னு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இது ஜஸ்ட் ஒரு ஜெனரல் ஹெல்த் பற்றி எல்லாரும் பேசுனாங்க. இது ஒன்று என்னன்னா 50% ஆஃப் த டெத் அல்லாவோட கையில் இருக்குது. பட் அவர் சொன்ன மாதிரி நம்மளோட கடமையும் இருக்குது ஹெல்த் பார்த்துக்கிறதுக்கு. 50% ஆஃப் த டெத் வந்து ஹார்ட் ரிலேட்டடாக இருக்கிறதுனால இசிஜி வந்து காமிக்க மாட்டேங்குது. இது ரொம்ப முக்கியம். இது நிறைய பேருக்கு இசிஜி வந்து எல்லாமே நினச்சிட்டு இருக்காங்க, இசிஜி காமிக்க மாட்டேங்குது. ஸோ முக்கியமாக நீங்கள் நம்ம சொந்தங்களுக்கும் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா 50 வயசுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக, இன்ஃபேக்ட் 50 வயசுக்குள்ளே இருந்தால் கூட இப்போ 12 வயசுக்குள்ள வந்துருச்சு, கண்டிப்பாக வந்து ஒரு பிளட் டெஸ்ட் முக்கியம். பட் ரெண்டாவது வந்து எக்கோ ஒரு முக்கியம். இசிஜிக்கு பதிலாக முக்கியமானது வந்து சிடி ஸ்கேன், ஒன்று சிடி ஸ்கேன் ஆன்ஜியோன்னு சொல்லுவாங்க. கையில் வந்து நம்ம குளுக்கோஸ் ஐவி ஃப்ளூயிட் ஏற்றுறாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு டை ஒன்று போடுவாங்க. டை போட்டு ஒரு 10 நிமிஷம் தான் சிடி ஸ்கேனரில் நம்ம உள்ளே அனுப்பிட்டு ஹார்ட்டை வந்து ஆர்டிஎஸில் எவ்வளோ பிளாக் இருக்குன்னு சொல்லி அதை மெஷர் பண்ணுவாங்க, கால்சியம் ஸ்கோர் பண்ணுவாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 80-90% அக்யூரசி இருக்குது. அதுதான் அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி. பட் அதோட லேட்டஸ்ட் டெக்னாலஜினா கோல்டன் ஸ்டாண்டர்ட்னா ஹார்ட்டுக்கு வந்து உள்ளே போய் பார்க்குறது. அதாவது அது சில பேருக்கு பயமாக இருக்கும், கேப்டன் சொல்லுவாங்க, இந்த நரம்பு வழியாக உள்ளே போய் ஹார்ட் வரையும் போய் பார்ப்பாங்க. பட் அது தேவையில்லை. சிடி ஸ்கேனில் ஒன்றும் இல்லைன்னா மற்ற ப்ரொசீஜர் எதுவுமே தேவையில்லை. பொதுவாக எல்லாருக்கும் வந்து ஹார்ட் பிளாக் 10, 20, 30%, 40% இருக்கிறது வந்து நார்மல். ஸோ 60-70% வரையும் யாருக்காவது பிளாக் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து மேனேஜ் தான் பண்ணிக்குவாங்க, டேப்லெட்ஸ் எடுத்து மேனேஜ் பண்ணிக்குவாங்க. 70% மேலே தான் இருந்தால் தான் வந்து ஸ்ட்ரென்த்து போகிற அளவுக்கு வரும். பைதவே நான் டாக்டர் கிடையாது, டாக்டர் மாதிரி பேசுவேன், டாக்டர் கிடையாது. இன்ஷால்லா எல்லாம் துவா செய்யுங்க சபீர் பாய்க்கு. பட் அவரோட நம்ம கடந்த நாள்
எல்லாரும் நான் முதல்ல வந்ததுக்கு போது பார்க்க ஒரு நிறைய வாட்டி போக மாட்டாங்க வீட்டுக்கு. பட் எப்போ போயிருந்தாலும் வீடு வந்து ஃபுல்லாக கெஸ்டாக தான் இருக்கும். நிறைய விருந்தோம்பல் எல்லா உதவிகளும் நல்லா இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் துவா செய்யுங்க அவருக்காக. உங்கள் வாய்ஸ் சொன்னதில் ஒரு பாயிண்ட் நான் சொல்ல நினைக்கிறேன். அதாவது சவுதிஸ் வந்து பொதுவாக எத்தனை ஆயிடுச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு பெருசாக இருப்பாங்க. ஆனால் இவங்க கொலீக்லாம் சவுதிஸ்லாம் வந்து டாப் லெவலில் ஆளுங்கள்லாம் வந்தாங்க. ஆல்மோஸ்ட் தேவ கிரைம் இது கூட பார்க்க முடியாது. அப்படியே கண்ணை பதிவு விட்டாங்க. மாஷால்லா அந்த அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக சகோதரர் புதினா அவர்கள். சகோதரர் புதினா அவர்கள் பாலிய நண்பர் கேள்விப்பட்டேன். அவங்களுடைய எல்லா பயணங்கள்லேயும் இருந்து எல்லாம் என்ன அறிமுகப்படுத்தின எல்லாமே அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் அதேபோல் என்னுடைய சிஸ்டர் கூட என்னுடைய சகோதரி கூட அவருடைய 2வது செயல்பட்டாங்க. என்னுடைய மனைவியும் சகோதரியுடைய மனைவியும் கிளாஸ்மேட். அவருடைய குடும்ப நண்பர். நான் ரியாக்கு வந்த புதுசில் எனக்கு வழிகாட்டியே ரொம்ப சபீர் தான். எங்கே போனாலும் எனக்கு ரூட்டு தெரியாது. அதனால எனக்கு சபீர் தான் கூட வருவார். அது மட்டும் இல்லை, நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு. ஊருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இன்னைக்கு ஊருக்கு நான் ஃபோன் பேசினேன். ஒருத்தர் சொன்னார், கல்வி உதவி, மருத்துவ உதவி, திருமண உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. இது வரைக்கும் ஒரு வீட்டுக்கு 5 வருஷமா வீட்டு வாடகை கொடுத்துருக்காரு சபீர். அவர் சொன்னார். அது இல்லாமல் ஒரு ஆட்டோ டிரைவர் இன்னைக்கு பேசினாரு. இப்போ அவங்க அம்மா யாரும் சொல்லிட்டு சபீர் ஊருக்கு இருக்காரு. போயிட்டு வரும்போது அவர் கையில் ஒரு 3000 கொடுத்து வந்திருக்காரு. அவர் இன்னைக்கு பேசினார். அது மாதிரி சபீர் வந்து யாராலும் மறக்க முடியாது. எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஃப்ரீயாக நாங்கள் அடிக்கடி ஃபேமிலியோடு கெட் டுகெதராக நான் நண்பர் இலே அசரி அப்புறம் ஆர்கிட்ட சாவல்பாய் எல்லாமே ஒரு கெட் டுகெதராக இருப்போம். இப்போதான் எங்களுக்கு துணையாக இருப்பார் நண்பர் ஆதம் மாலிக். அன்றைக்கி 2:30 மணிக்கு டெலிஃபோன் வந்து உடனே ஸ்பீக்கரை கூட நான் பார்க்காத அளவுக்கு வேகமாக வந்தேன். சலீமன் ஃபோன் பண்ணார். வந்து எவ்வளோ ட்ரை பண்ணோம், எவ்வளோ முயற்சி பண்ணோம். சட்டியில் ஸ்ட்ரக்சர் தூக்கிட்டு போய் ஆம்புலன்ஸ் கொண்டு போய் ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணோம். அப்புறம் ஆதம் மாலிக் வந்தாங்க. அப்புறம் இம்தியாஸ் பாய் வந்தாங்க. எல்லோரும் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணி சபீர் எங்களால் காப்பாற்ற முடியல. அந்த நேரத்தில் உடனே எல்லாருக்கும் தெரியப்படுத்தினாங்க. சார் சபீருக்காக எல்லாமே துவா செய்யுங்க. சொர்க்கத்துக்கு சபீர் செல்வது உங்கள் அனைவரும் துவா ஒவ்வொரு பக்திலையும், அதாவது சஜிதாவில் கேட்குறாங்க உங்களுடைய துவா சபீர் போய் சேரும். அதே போல சபீருக்கு அதிகா, அதாவது அவருக்கு நீங்கள் சதகா செய்யறது எப்படின்னா ஒரு தண்ணி பாட்டல் ஒரு கருத்து ஒரு பள்ளியில் வாங்கி வச்சா கூட சபீர் பேரில் வைங்க. அது இந்த சதக்கா போய் சபீர் போய் சேரும். அது என்ன சபீர் பேரில் உம்ரா செய்யறது. இது மாதிரி காரியங்கள்லாம் நம்ம நண்பர்கள் எல்லாம் செஞ்சோன்னா சபீருக்கு அந்த ஜனத்துக்கு சொர்க்கத்துக்கு கூட ஒரு வழி திறக்கலாம். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே சபீருக்காக ரொம்ப துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக சகோதரர் இலியாஸ் அவர்கள். இலியாஸ் அவர்கள் என்னை பார்த்ததில்லை என்று சொன்னார். ஆனால் என்னை பற்றி அதிகமாக சபீர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்பொழுது நேரடியாக பார்க்கிறேன். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், ஒரு மனிதரை நேருக்கு நேர் புகழாமல் மற்றவர்கள் அப்படி ஒரு கண்ணியம் எப்படி மற்றவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்று
கஷ்டப்பட்டு அவ்வளோ இது பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட் எல்லாம் என்னுடைய கிளாஸ்மேட் ஸ்கூலில் வச்சுருந்தாங்க. சவுதிக்கு வந்த பிறகு 94 வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான சூழலில் இருக்கும்போது என்ன பல விதமாக கைப்பற்றி என்னுடைய லைஃபையே பரட்டி போட்டது அதுதான். இந்த மாதிரி பல பேருக்கு செஞ்சிருக்கிறாரு அவர் ஒரு பெரிய கொடை வந்ததுன்னு சொல்லணும். அவர் செய்கிற உதவிக்குரிய நன்மையை முழுமையாக அடையணும்னு நினைப்பாரு. மனைவிக்கு கூட சொல்ல மாட்டார். யாருக்கு என்ன அவர் பெருமையை பற்றி பேசிக்கிறது அவர் ஒரு முக்கியமான ஒரு மனிதர். சம்பாதிக்கிற சாமர்த்தியத்தை ஒரு பகுதியை பெருமதிக்காக செலவழிப்பார். இப்போ கூட ஒரு ஆள் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க ஊரில். ஒரு 15,000 ஒரு ஆள் கொடுக்க சொன்னார் காசு. அவர் சரியான பிடிக்க நான் எடுக்க அவர் கொடுக்குறீங்க, நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன் கொடுத்துருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக நடந்தது. கடைசியாக ரொம்ப நாள் அவரை சந்திக்கல. அவங்க தாயாருடைய இதை விசாரிக்கிறதுக்காக வந்து கால் பண்ணிட்டு 3 மணி நேரம் உட்காந்து பேசணும். அவர் ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணிட்டாரு. அவருக்கு என்ன செய்யுதுங்கிறத ஃபேமிலி பயந்துருவாங்கன்னு சொல்லுங்க. சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டல் போவோம். 7:30 ஒரு 10:30 மணி வரைக்கும் வீட்டில் பேசிக்க மாட்டேங்கிறாங்க. நெஞ்சு வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆகியாட்ட சொல்லி தண்ணி போடு, ரைஸ் சீரா தண்ணி போட்டு கொடுங்க. வீட்டில் போய் பக்கத்தில் 2 கிலோமீட்டரில் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல். என் ஊர் 10 கிலோமீட்டர் இருக்குது. போய் மாத்திரை எடுத்து வந்து கொடுக்குறேன். பிபி மெஷினை வந்து கொடுக்குறேன். கொஞ்சம் கூட அந்த மூலையில் ஏறவே இல்லை. அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. சீரியஸான கண்டிஷன் இருக்குது. அதெல்லாம் நாட்டி எதுவும் செய்ய முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு கால் நிறையா துவா செய்யுங்க. அவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிட்டாரு. இருந்தாலும் நமக்கு கடமை அவருக்காக துவா செய்யணும். அவங்க குடும்பத்துக்காக துவா செய்யணும். நிச்சயமாக அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். அது எந்த சந்தேகம் இல்லை. இன்னைக்கு ஒரு நாளோட எப்படி இருக்கிறாங்க. அவருக்கு 3 பொங்கல் இல்லைங்க, ஆம்பளை பிள்ளை இல்லை. ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். மாசம் மாசம் எவ்வளோதான் சொத்து பத்துக்கள் இருந்தாலும் சம்பளத்தை வாங்கி செலவழிக்கிற மாதிரி வராது. அது நினைச்சா ரொம்ப வேலையா இருக்கு. நம்மளுக்கு என்னால செய்ய முடியுமோ அவர் குடும்பம் கடைசி வரைக்கும் இப்ப எப்படி இருந்தாங்களோ அதே கண்டிஷன்ல இருக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை நம்ம பண்ணி ஆகணும். உதவி தேவைப்பட்டா அடுத்ததாக அவருடன் மிக நெருங்கிய கட்டத்தில் இருந்த அவருடைய நண்பர் நாகூர் ஜாஃபர் சாரன் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஷபீர் கிட்டத்தட்ட எனக்கு 20 வருஷத்துக்கு மேலே தெரியும். எனக்கு எங்கள் ஊர் நண்பர் ஒரு படமாக நம்ம கிடைச்சது. அவருடைய நற்குணங்களை பற்றி இங்கே எல்லாரும் பேசினாங்க. அது எல்லா பெருந்தோர்கள், கொடை, அன்பு, பரிவு எல்லாமே விழாவாரியாக பேசினாங்க. நம்ம மாதவன் சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட 25 வருஷத்தில் அவர் நான் கோவப்பட்டு பார்த்ததே கிடையாது. ரொம்ப நெருங்கினா வாரம் நாங்கள் மீட் பண்ணோம். அவருடைய ஃபேமிலி வரும்போது கூட இந்த இப்போ கல்யாணம் நான் குழந்தை இந்த குழந்தைக்காங்க அவங்களோட ஒய்ஃபு அது வரும்போது குழந்தையா வந்தது. அதை கூட அந்த வந்த அன்னையிலேருந்தே அவங்க வீட்டை தயார் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட்லேருந்தே நான் வந்து அவர் கூட இருந்திருக்கேன். அடிக்கடி மீட் பண்ணுவோம். ஃபேமிலி இருக்கும்போது வாரம் அவங்களோட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு நல்ல பழக்கம் அவரோட. ஆனால் இடையில கொஞ்சம் இப்படிமா மாறி போச்சு. ஆனால் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நான் அடிக்கடி கேள்விப்படுறது ஒரு ஆளாக கேள்விப்படுறேன். கசாலி ஒரு விஷயத்த கேள்விப்படும் போது என்னன்னா, இந்த நெஞ்சரிச்சல்ன்றது தான் சாதாரணமாக எல்லாருமே சொல்கிறாங்க. எனக்கு தான் வந்துட்டு நெஞ்சரிச்சல். நானும் தான் பயப்படுறேன். சமயத்தில் பார்ப்பேன், சமயத்தில் பார்க்க போகிறதில்ல. எப்போ பயம் வருதோ இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்படும் போது டாக்டர் பார்க்க போயிடும்.
இவர் அப்படித்தான் கொஞ்சம் ரொம்ப செழிப்பு. இவருக்கு சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி நான் பண்ணிட்டு வந்ததுனால என் மூலமாக அப்பாயின்மெண்ட் வாங்கி பண்ணார். அது பண்ணுறதுக்கு இடையில எத்தனை ஃபோன், டெய்லி ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் இல்லைன்னா அந்த செழிப்பு அங்கே போய் எவ்வளோ நாள் தங்கணும், எப்படி பண்ணுறதுனா என்ன பண்ணுவாங்க, அந்த படுத்து இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப அழுப்பட்டார். நான் சொன்னேன் ரொம்ப சாதாரணங்க, ஊசி போடுறதை விட மிக சாதாரண விஷயம். இவர் நிச்சயமாக தெரியுது. இதே மாதிரி நிறைய பேர் இங்கே இருக்கிறோம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா டாக்டர்கிட்ட போகணுமே பயமா இல்லை, போக ரொம்ப செழிப்பு தான். ஆனால் அந்த செழிப்பு படுறது பேக்ரவுண்டில் வந்து கொஞ்சம் நல்ல ஹெல்த் இருக்குன்னு ஷூராக உள்ளவங்க பட்டால் ஓகே. டவுட் உள்ளவங்க நிச்சயமாக அழுது பார்க்காம போய் டாக்டரை பார்க்கறது மட்டும்தான் நல்லது. அதுதான் ரொம்ப மிக மிக முக்கியமான ஒன்று. அதை நான் சொல்லிக்கொள்ள இருக்கிறேன். அடுத்தது ஜாவதீன் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன்னு சொன்னாங்க. அதாவது தி டிஸ்டிங்விஷ்ட் ஜமாலியன் அவார்டுன்னு ஒரு வாங்கினாராம். அவர் கூட இவருக்கு சொல்லியிருக்காரு, நம்ம ஜமாலியனாக இருக்கிறது ஒரு பெருமை, அதை விட பெரிய பெருமை சமூகத்துக்கு சேவை செய்து இந்த டிஸ்டிங்விஷ்ட் ஜமாலியன் 2022 22 அவர் வாங்கினாராம். அது மிகப்பெரிய பெருமைங்கிறது இங்கே வந்து அதை பதிவு பண்ண சொன்னார். கடைசியாக இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அந்த சபீர் அறிமுகப்படுத்தினவருக்கு மிக்க நன்றி. அது யாருன்னா எங்கள் ஊரை சேர்ந்த சாவு உயிர் என்பவர் மூலம் தான் நான் அவரை மீட் பண்ணேன். அந்த சாவு உயிரை பற்றி நான் நிசாம்ங்கிற ஒரு ஊருக்கு போயிருக்கேன். நாங்கள் ஒரு வட்டம் நிசாம்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த சாவு உயிர் தான் எனக்கு அவர் அறிமுகப்படுத்துறாரு. அப்போ சொல்லும்போது சொன்னார், சாவுக்கு நேற்று தான் வந்திருக்காரு, அவர் போய் ரொம்ப காலம் வச்சுங்க, நேற்று தான் அந்த பரியலுக்கு வந்திருக்காரு. என்னன்னா என்னை எங்கள் ஊருக்காரர் தான் பார்த்து ஒரு 3 வருஷம் ஆச்சு, அறிமுகம் இல்லாதனால நானும் பரியல் இருந்திருக்கேன், அவரும் பரியல் இருந்திருக்கேன், தெரியல. இப்போ வந்து நான் கேட்டேன், அந்த சாவு எங்கே உட்காந்துருக்காரு, இந்த இங்கே உட்காந்துருக்கிறதாக இன்னொருத்தர் சொன்னார். இவர் தான் எனக்கு அந்த சபீருக்கு அறிமுகப்படுத்தினாரு. இன்னொரு விஷயம், அந்த சபீருக்கு இவர் தான் வந்து சீனியராக அது மேனேஜராக இருந்தார் ஸ்டாஃபில். அவர் கீழே தான் இவர் ஃபஸ்ட்டு அவர் வேலை செய்தார். அவருடைய கேரியர் ஒரு லிஸ்ட்டில் அவங்க இருப்பார் பேசுறதுக்கு. இங்கே இருக்கிறவங்கள மிக முக்கியமாக அவருடைய வளர்ச்சியை பற்றி மிக அற்புதமாக அவரால் சொல்ல முடியும். கடைசியாக என்னுடைய குடும்பத்தார், என் ஒய்ஃபு ரொம்ப அழுதாங்க ஃபோனில் சொன்னப்போ. அவள் வாழ்க்கையில் சொந்தக்காரங்க எழுதி நான் பார்த்தது கிடையாது. இதை சொன்ன உடனே வெடிச்சு ரொம்பவே அழுதுட்டா. அந்த அளவுக்கு அவர் வந்து எல்லாரையும் எல்லாருடைய மனசுலையும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். இட்ஸ் a very big loss. இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி. சாகுபாய் அவர்கள் பேச மாட்டேன் என்று சொன்னால் அழைத்ததால் ஒரு வார்த்தைகள் பேசணும். ஒரு 10-15 நிமிஷத்தில் நினைக்கிறேன். பேச வரவங்க கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டீங்களா? ஒரு வாய்ப்பு கொடுத்தான். இந்த வாய்ப்பு சபை நல்லா வந்து எனக்கு 2000 சபை பழக்கம். எப்படின்னா வந்து படம் நாங்கள் வந்து சின்ன ஃபேமிலி. இங்கே நிறைய பேருக்கு வந்து ஃபேமிலியில் வந்து அது ஃபேமிலியோட கிடையாது, எல்லாமே பேச்சுலர்ஸ் இருப்பாங்க. நான் ஃபேமிலியோட இருந்தப்போ வந்து அன்றைக்கி எல்லாம் ஒரே வீட்டில் தான் தங்கியிருக்கோம். வியாழக்கிழமை ஈவினிங் வந்து முடிஞ்சிச்சு சாப்பிடுவோம், சாப்பிடுவோம், லக்கில் வெளியே பேச பயன்படுத்துவோம். அதுக்கடுத்த 4 மணி வரைக்கும் படம் பார்ப்போம், தூங்குவோம், யுவாந்திருப்போம், சாப்பிடுவோம், மறுபடியும் படம் பார்ப்போம், மறுபடியும் கொஞ்சம் சாப்பிடுவோம், சாப்பிட டிஸ்போஸ் ஆகும். அதே வியாழக்கிழமை அதே மாதிரி தான். ஒவ்வொரு படம் வந்து அப்படியே நம்ம சுற்றிட்டு இருக்கும். அதெல்லாம் ஒரு வந்து ஒரு அறையில் நாங்கள் அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாம் வந்து ஃபேமிலி இருந்தாங்க. நானும் சத்தியமன் பகுதியில் தான் இருந்தோம். புதின் சத்திய ஃபேமிலி எல்லாம் ஒன்றா வந்தாங்க. நிஜாம்பாய் ஃபேமிலி கூப்பிட்டுருந்தாரு. அதுக்கப்புறம் நான் வந்து வேலைக்கு கூட்டமாக துபாய் போயிட்டேன். துபாய் போயிட்டு மறுபடியும் ரியாத் பண்ணேன். பாரின் போனால் பக்கத்தில் கொடுத்து சாப்பிட்டேன். எத்தனை மறுபடியும் ரியாத் வந்தேன். இப்போ இந்தியா போய் செட்டில் ஆகிட்டேன். பட் நட்புகள் வந்து எப்போ பார்த்தாலும் அன்றைக்கி எப்படி தான் பேசணும், அப்படி தான் பேசுவேன். எங்களுக்குள்ள வந்து என்னென்னா வந்து ஒரு இடைவெளிங்கிறது கிடையாது, தூரம் இருந்துச்சு, இடைவெளி கிடையாது. எப்போ பார்த்தாலும் எப்போ அந்த முதல் நாள் நாங்கள் பேசணுமோ அந்த அன்பு அது அப்படியே இருந்துச்சு. சபீரன் நான் வந்து ஏஜில் வந்து 4 அதுக்கப்புறம் நான் வந்து
அவர் வந்து அக்ஸாக்கு ஜாயின் பண்ணார். அக்ஸாக்கு போனாலும் ஷேக் அடிக்கடி பேசியிருப்பார். ஷேக் தான் நம்ம முதல் நண்பர். அக்ஸாக்கு வந்து போகிறது வந்து ஷேக் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். சப்ஜெக்ட் வந்து வேலையில் சேர்த்துருக்கு. எந்த ஒரு கம்பெனிலையும் கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது. சப்ஜெக்ட் போனாலும் நல்ல வேலை பார்க்குறாரு. நல்லா வந்து அவரோட வேலையை பார்க்குறாரு. ஒரு அசட்டாக தான் இருந்தார். சப்ஜெக்ட் வந்து நிறைய பேசிக்கலாம். அது வந்து வந்து எங்களை வந்து நாமளே பேசிக்கலாம். 2 வாரத்துக்கு முன்னாடி ஊரில் போய் பார்த்துட்டு சரி மாமா இங்கே ஒன்றா சாப்பிட்றதா மாமா அப்படின்னு பார்த்துட்டு அப்போ கூட அவர் எப்படி சொல்லணும் கொஞ்சம் ஒன்றுமே சொல்ல மத்தியானம் பேசி சொல்லி கல்யாணம் பற்றி பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ நான் வரப்போ கூட ஃபோன் பண்ணப்போ வந்து என்னென்ன கேட்டது வந்து அடையாளம் ஊருக்கு ஸ்வீட்லாம் வேண்டாம், எனக்கு வந்து பட்டும் முட்டும் மிக்ஸ் வாங்கினாரு. நான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். பயங்கர இடமும் மாறிட்டு. ஆனால் வந்து எனக்கு வந்து நம்ம வந்து அந்த கடைசி நேரத்தில் என்னால் வந்து அவர் பார்க்கணும். அது வந்து அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை தான். அவர் குடும்பத்தோட வந்து நிற்க முடிஞ்சிச்சு. அது ஒரு பெரிய பாக்கியம். அவருக்காக நான் வந்து ஒரு தொழில் இந்த சைட்டில் வருவா சொல்லியிருக்கேன். நீங்கள் எல்லாரும் செய்யுங்க. குடும்பம் வந்து ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நாங்களாக இருந்தோம். மாமா இருந்துச்சாரு. அவர் அடிக்கடி பேசிட்டு இருக்காரு. அவங்க ஃபேமிலிக்கு எதாக இருந்தாலும் உள்ள நிற்கிறதுக்கு நாங்கள் இருப்போம். அதனால் வந்து பையனும் பொண்ணு அதான் முக்கியம் கிடையாது. நாங்கள் எப்பயும் இருப்போம். இன்ஷால்லா உங்களோட கடைசி நாள் வரைக்கும் இந்த குடும்பத்தை நாங்கள் ஒர்க் பண்ணணும். அவ்வளோதான். அதனால் இதை பற்றி யோசிக்க வேணாம். இன்ஷால்லா எல்லாம் வந்து ரவுண்ட் செய்வோம். வந்து அப்புறம் வந்து வாங்கி வரோம். விரிவாக்கி வைப்போம். மறுபடியும் சொல்லி வைப்போம். நீங்கள் செய்வோம். ஒவ்வொரு நாளும் துவா செஞ்சுருக்கோம். ஃபேமிலியில் என்னோட பசங்களாம் துவா செஞ்சுருக்காங்க. நண்பர்களாம் துவா செஞ்சுருக்காங்க. இன்ஷால்லா அவரோட வறுமை வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். குடும்பமும் நல்லா இருக்கும். நல்ல நடிகர் குழந்தைகளோட வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏதாவது அந்த நண்பர்கள் அந்த பழைய நண்பர்கள் இருக்கும். முடிஞ்சாலும் நல்லா செஞ்சுட்டு இருக்கோம். ஃபேமிலியோட என்னைக்கு டச் இருக்கும். அதனால் வந்து அதை பற்றி அவங்க பார்க்கப்படும். ஒரு சரி அறிவிப்பு நேரம் ஆயிட்டதுனால சாப்பாடு ஸோ அதனால அதை சாப்பிட்டு போகும். அதாவது இந்த பொதுவாக சவுதி அரேபியாவில் அடக்குறதுங்கிற ஒரு பெரிய விஷயம். அதுக்கு பின்னாடி பல பேரோட ஓய்வு இருக்குது. அதில் முக்கியமாக அவங்களோட குடும்பத்தை கொண்டு வந்தாங்க வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் உள்ள சூழ்நிலையில் விசாவே இல்லாமல் உடனே விசா ஏற்பாடு பண்ணி அடுத்த நாளே இங்கே வர வச்சதுங்கிறது தான் மாஷா அல்லாஹ். அதில் தலைமறைவில் இருந்து பணியாற்றிய சகோதரர் ஹபீப் அவர்களை ஒரு வார்த்தை எனக்குலாம் நம்பிக்கை இல்லை எப்படி உடனே வர முடியுமோ அப்படின்னு. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அந்த சிறப்பாக செஞ்சு முடிச்ச முதலாம் நாளைக்கு எனக்கு ஒரு 9 மணிக்கு அவர் பேசிட்டு இருந்தார். அவர் இன்னொரு விசா ஒரு ஃப்ரெண்டு தர சொன்னார். ஆனால் அவருக்கு இந்த குடும்ப நண்பர் என்னுடைய பெரிய அண்ணனும் சகோதரி அண்ணனும் நண்பர். அதே போல் என்னுடைய சிஸ்டர் கூட என்னுடைய சகோதரி கூட அவருடைய 2வது அண்ணன் செயல்பட்டாங்க. என்னுடைய மனைவியும் சகோதரியுடைய மனைவியும் கிளாஸ்மேட். அவர் எனக்கு குடும்ப நண்பர். நான் ரியாதுக்கு வந்த புதுசில் எனக்கு வழிகாட்டியே இருக்கும் சபீர் தான். எங்கே போனாலும் எனக்கு ரூட்டு தெரியாது. அதனால் எனக்கு சபீர் தான் கூட வருவார். அது மட்டும் இல்லை, நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு. ஊருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இன்னைக்கு ஊருக்கு நான் ஃபோன் பேசினேன். ஒருத்தர் சொன்னார் கல்வி உதவி, மருத்துவ உதவி, திருமண உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. இது வரைக்கும் ஒரு வீட்டுக்கு 5 வருஷமாக வீட்டு வாடகை கொடுத்துட்டு இருக்காரு சபீர்.
அவர் சொன்னார். அது இல்லாமல் ஒரு ஆட்டோ டிரைவர் இன்னைக்கு பேசினாரு. இப்போ அவங்க அம்மா யாரும் சங்க ஊருக்கு போயிருக்காரு. போயிட்டு வரும்போது அவர் கையில் ஒரு 3000 கொடுத்துருந்துருக்காரு. அவர் இன்னைக்கு பேசினார். அது மாதிரி சர்க்கிள் வந்து யாராலையும் மறக்க முடியாது. அவங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் நாங்கள் அடிக்கடி ஃபேமிலியோட கெட் டுகெதராக நான் நண்பர் இல்லையே சலீம் ஒரு ஆளுநர் சாவல்பாய் எல்லாமே ஒரு கெட் டுகெதராக இருப்போம். எப்போதும் எங்களுக்கு துணையாக இருப்பார். நண்பர் ஆதமலை அன்றைக்கி 2:30 மணிக்கு டெலிஃபோன் வந்து உடனே ஸ்பீட் பிரேக் கூட நான் பார்க்காத அளவுக்கு வேகமாக வந்தேன். சலீமன் ஃபோன் பண்ணார். வந்து எவ்வளோ ட்ரை பண்ணோம், எவ்வளோ முயற்சி பண்ணோம். சர்க்கிள் ஸ்ட்ரக்சர் தூக்கிட்டு போய் ஆம்புலன்ஸ் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் ட்ரீட் பண்ணோம். அப்புறம் ஆதமலைக்கு வந்தாங்க, அப்புறம் யுகேஎஸ் பாய் வந்தாங்க. எல்லோரும் வந்தாங்க. எவ்வளோ முயற்சி பண்ணி சர்க்கிள் எங்களால் காப்பாற்ற முடியும். அந்த நேரத்தில் உடனே எல்லாருக்கும் தெரியப்படுத்தினாங்க. சர்க்கிளுக்காக எல்லாமே துவா செய்யுங்க. சொர்க்கத்துக்கு சர்வீஸ் வருது. உங்கள் அனைவரும் துவா ஒவ்வொரு பக்திலையும், அதாவது சஜிதாவில் கேட்குறவங்களுக்கு உங்களுடைய துவா சர்க்கிள் போய் சேரும். அதே போல் சர்க்கிளுக்கு அதிகா, அதாவது அவருக்கு நீங்கள் சதகா செய்கிறது எப்படின்னா ஒரு தண்ணி பாட்டில் ஒரு காற்று ஒரு பள்ளியில் வாங்கி வச்சா கூட சபீர்பில் வைங்க. அது இந்த சதக்கா போய் சபீர் போய் சேரும். அதுமாதிரி சபீர்பில் உம்ரா செய்யுது. இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம நண்பர்கள் எல்லாம் செஞ்சோன்னா சபீருக்கு அந்த ஜனத்தில் சொர்க்கத்துக்கு கூட ஒரு வழி பிறக்கும். இன்ஷால்லா எல்லாருமே சபீருக்காக ரொம்ப துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக சகோதரர் இலியாஸ் அவர்களுக்கு, இலியாஸ் அவர்கள் என்னை பார்த்ததில்லை என்று சொன்னார். ஆனால் என்னை பற்றி அதிகமாக சபை சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் நேரடியாக பார்க்கிறேன். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், ஒரு மனிதரை நேருக்கு நேர் புகழாமல் மற்றவர்கள் அது ஒரு கண்ணியம் எப்படி மற்றவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் தான் இந்தியாஸ் அவர்களை பற்றி எப்பவும் சொல்லிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கிடைக்கும்போது ஹாஸ்பிட்டல் கிடைக்கும்போது நிறைய நண்பர்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் சொல்லிடுறாங்க. ஸ்டூடெண்ட் எல்லாம் இளைஞர் கிளாஸ்மேட் ஸ்கூலில் படித்தவங்க தான் பார்க்கணும். சவுதிக்கு வந்த பிறகு 94 வந்து புதுசாக வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படாத சூழ்நிலை இருக்கும்போது என்ன பல விதமாக கை தூக்கி என் லைஃபையே பண்ணி போட்டது அவர் தான். பல பேர் செஞ்சிருக்கிறார். அவர் ஒரு பெரிய கொடை வந்ததுன்னு சொல்லணும். அவர் செய்கிற உதவிக்குரிய நன்மையை முழுமையாக அடையணும்னு நினைப்பாரு. மனைவி கூட சொல்ல மாட்டார். யாருக்கு என்ன கொடுக்குறாரு அவர் பெருமையை பற்றி பேசிக்கிறது. அவர் ஒரு முக்கியமான ஒரு மனிதர். சம்பாதிக்கிற சாமர்த்தியத்தை ஒரு மனுஷன் தர்மத்துக்காக செலவழிப்பார். இப்போ கூட ஒரு ஆள் ஃபோன் பண்ணி பேசினார். ஒரு 15,000 ஒரு ஆள் கொடுக்க சொன்னார் காசு. அவர் கையில் கொடுக்க எதுக்கு அவர் கொடுக்குறீங்க? நான் ப்ராமிஸ் இப்போ ரீசெண்டாக கடைசியாக நான் ரொம்ப நாள் அவரை சந்திக்கல. அவங்க தாயாருடைய விசாரிக்கிறதுக்காக வந்து எல்லாரும் நைட்டு 7:30 மணிக்கு 3 மணி நேரம் உட்காந்து பேசணும். அவர் ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணிட்டாரு. அவருக்கு என்ன செய்யுதுங்கிறத ஃபேமிலி பயந்துருவாங்கன்னு சொல்லுறாங்க. அந்த ஒரு நாள் சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டல் போவோம். 7:30 ஒரு 10:30 மணி வரைக்கும் வீட்டில் பேசுவோம். நெஞ்சு வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கு. ஆகிட்ட சொல்லி தண்ணி போடு, ரைட்டு செஞ்சு சீரா தண்ணி போட்டு போடுவாங்க. வீட்டில் போய் பக்கத்தில் 2 கிலோமீட்டரில் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல். எங்கள் ஊர் 10 கிலோமீட்டருக்கு போய் மாத்திரை எடுத்து வந்து கொடுக்குறேன். பிபி மெஷின் வந்து கொடுக்குறேன். கொஞ்சம் கூட அந்த மூலையில் ஏறவே இல்லை. அவருக்கு இந்த மாதிரி ஒரு நாள் இருக்குது. சீரியஸான கண்டிஷன் இருக்காது. அதாவது மாட்டி எதுவுமே செய்ய முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அவருக்காக நிறையா துவா செய்யுங்க. அவங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிட்டாரு. இருந்தாலும் நம்மளுக்கு கடமை அவருக்காக துவா செய்யணும். அவங்க குடும்பத்துக்காக துவா செய்யணும். நிச்சயமாக அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். அது எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு ஒரு நாளோட கொடுக்காம ஒரு 3 பொம்பளை பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க, ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். மாசம் மாசம் எவ்வளோ சொத்து பத்துகள் இருந்தாலும் சம்பளத்தை வாங்கி செலவழிக்கிற மாதிரி வராது. அதை நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு. நம்மளுக்கு
ரொம்ப அதாவது அது எப்படி பாதிக்குது சொல்றது தெரியல. குறிப்பாக ஒரே ஒரு விஷயம் சபேஸ்வரை பற்றி சொல்லுறாங்க. என்னுடைய அனுபவத்தில் 42 வருஷம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவருடைய துன்பம் தீர்ப்பவர்கள் அல்லாஹ் மறுமையில துன்பத்தை தீர்ப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த உலகத்தில் தேவையுடைய மக்களுக்கு யார் தன்னுடைய அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக உழைக்கிறார்களோ அவர்களுடைய தேவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனே இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்றதா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே திருக்குறான் தெள்ளத்தெளிவாக வழிகாட்டியிருக்கிறது. தாமனும் அதில் புர்ரி வந்தக்குவா தாமனும் அதில் இஸ்மி வல்லுவான். நன்மையான காரியங்களிலே ஒருவருக்கு ஒரு உதவி கொள்வோம், தீமையான காரியங்களிலே விலகி இருப்போம். அதை விட்டுவிடக்கூடிய ஒரு செய்தியாக சகோதரர் அவர்களுடைய அந்த இழப்பு செய்தி நமக்கு இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் அது உறுத்தட்டும். நம்முடைய இபாதத்துகளோடு இல்லாமல் பிறருக்கும் உதவி செய்யக்கூடிய அந்த எண்ணங்கள் கொண்ட மக்களாக நாம் எல்லாம் மாறக்கூடிய ஒரு அற்புத செய்தியை இந்த நினைவேந்தல் கூட்டம் நம் அனைவருக்கும் தரட்டும் என பிரார்த்தித்து இந்த அருமையான வாய்ப்பையும் அந்த அருமையான ஏற்பாடையும் செய்த ஜமான் முன்னாள் மாணவர்களுக்கு முன்னாள் மாணவர் சங்கத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹபீபாய் அவர்களுடைய சுமணத்திலே அழகிய முறையிலே கவனி வரக்கூடிய அந்த சூழலை வரைக்கும் நமக்கும் தந்தருளை பிரார்த்தித்து என்னுடைய உரைக்கு நிறைவு செய்கிறேன். வாஹிவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. சகோதரர் நூறு முகமது அவங்க வந்து கல்விக்காக நிறைய செஞ்சுருக்காங்க. கல்விக்காக நிறைய செஞ்சுருக்காங்க. ஈவன் செஞ்சாலுமே அவங்க சொன்ன மாதிரி ஜமால் முகமது காலேஜோட டிஸ்டிங்விஷ் அலுமினி அவார்டு கொடுக்கும்போது கூட பொதுவாக ஒரு அவார்டு கொடுக்குறாங்க எல்லாரும் கேட்டு வாங்கணும். பட் வேணான்னு கடைசி வரைக்கும் மறுதளிச்சார். நாங்கள் தான் போஸ்ட் பண்ணி அந்த அவார்டை வாங்கி கொடுத்தோம். ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு நிமிஷம் பேர் சொன்னால் கூட வேணான்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. அதேமாதிரி கல்விக்காக நிறைய செஞ்சுருக்காங்க. இப்போ நாங்கள் அந்த மீனாட்சிபுரம் இதுக்கெல்லாம் தொடர்ச்சியாக பல வருஷங்களாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்மளோட செக்மெண்ட் வந்து ஜமால் முகமது கல்லூரியில் உள்ளவங்க பேசிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க பவர் கொலீக் எல்லாரும் பேசிட்டாங்க. இறுதியாக இது எல்லாத்தையும் எடுத்து ஏற்புரை வழங்குறதுக்கு அவங்க குடும்பத்திலேருந்து ஒரு 3 பேரை அனுப்பிக்கிறதுக்காக இருக்கிறேன். பொதுவாக மனிதன் இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய 3 செயல்கள் மட்டும்தான் கடைசி வரைக்கும் நினைச்சு நிற்கும். அதில் அவங்க செய்கிற நன்மைகள், நன்மையான சதக்கத்தில் ஜாலியாக செய்கிறது. 2வது அறிவு. 3வது நல்ல பிள்ளைகள். மாஷா அல்லாஹ் அவங்க நல்ல பிள்ளைகளை அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் 3 பெண் குழந்தைகளை வளர்த்து அவர் நல்ல முறையாக கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சொர்க்க நிச்சயம் சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் கேட்குறாங்க 2 குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு என்னன்றாங்க. அதுக்கப்புறம் 1 குழந்தைகள் இருந்தால் அதுக்கு தான் சொல்கிறாங்க சொன்னால் அந்த பிள்ளைங்களில் பெண் மக்கள் கிடைக்கிறது, பெண் மக்கள் ஆட்சின்னு சொல்லிட்டு இது பண்ண வேணாம். பெண் மக்கள் கிடைக்கிறது வந்து ஒரு அபூர்வமான விஷயம். அவங்க மக்களை வந்து நல்லபடியாக ஆளாக்கி கொண்டு வந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவங்களுடைய குடும்பத்தை மென்மேலும் சிறப்பாக்கி வைக்கட்டும். அவங்களுடைய குடும்பத்திலிருந்து சகோதரர் இம்தியாஸ் அவர்களை ஏற்புரை வழங்குமாறு அழைக்கிறேன். நான் வந்து என் பேர் இம்தியாஸ். நான் வந்து சபீபாய்க்கு சகலது. நான் வந்து சின்ன மாமனாரோட மருமகன். நான் வந்து 10 வருஷம் வந்து இந்தியாவில் இருந்தேன். அப்புறம் பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் சவுதி வரணும்னு ஆசைப்பட்றேன். சில மாமா நல்லபடியா மாமா அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் லாபம் தான் வேலை தேடினேன், எல்லாம் ஓகே. அப்புறம் இடையில ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடும். ஏன்னா 10 வருஷம் நல்ல கம்பெனியில் இருந்தேன், நான் ஐபிஎம் லெவலில். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு என்னடா தப்பான முடிவு எடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு இது பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ என்னோட ஃபேமிலியை மேனேஜ் பண்ணணும். இடையில ஃபோன் அடிச்சு இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அல்ல சேர்க்குமா அப்படின்னு சொல்லி நல்ல மோட்டிவேட் பண்ணி சரி கிடச்சிருமான்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ்னு கிடச்சிச்சு. கிடச்சதுக்கப்புறம் என்னோட அவுட்கம் வேறு லாட்சி போயிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ரியாத்துக்கு வரேன். வேலை கிடச்சிச்சு, ரியாத்தில் வேலை கிடச்சிச்சு. ஆல்ரெடி சரி சகலன்னா இப்படின்னு ஒரு பானைப்பு தான் இருப்பாங்க. ஏன்னா சகலங்கும் போது ரொம்ப வர மாட்டாங்க. வாலியை தூக்கிட்டு வராரு. யாரா அது அப்படின்னு பார்த்தா சகலையா வாலியை தூக்கிட்டு வந்து வித்தியாசம் இது வேணுமா, ஏசி வைக்கணுமா, அது வைக்கணுமா, அவனுக்கு எவ்வளோமா பணம் வேணும் எல்லாத்தையும் கொடுத்து ரெடி பண்ணிட்டு இருந்துக்குமா, பத்திரமா எடுத்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு
நான் பார்த்ததே இல்லை. இங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து எல்லாம் 80s 90s அந்த மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து 90s. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் நான் பார்த்ததில்லை. இவ்வளோ அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுலேயும் சரி, ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறதும் சரி, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் சரி. என்னடா இந்த மாதிரி நம்மளால இருக்க முடியலையே, இவர் என்னடா எல்லாத்துலேயுமே நல்லா பண்ணுறாங்க, நம்மளால ஒன்று கூட பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் கார் வாங்கியிருக்கேன். கார் வாங்கும்போது சொன்னாப்புல அதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, வித்தியாஸ் நீங்கள் இங்கே வந்துருக்கிறது சம்பாதிக்கிறது, செலவு பண்ணுறது கிடையாது. அதனால் உங்களால் முடிஞ்ச இதை சேர்த்து வைங்க. அதாவது அட்வைஸ் பண்ணுறாரு, 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, நீங்கள் வந்து சேர்த்து வைங்க, பிள்ளைங்கெல்லாம் பார்க்கணும், அதனால் ரொம்ப செலவு பண்ணாரு. அப்புறமா நான் சொன்னேன், இந்த இல்லைப்பா எனக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து காட்டுறேன். யாரை வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குமா, நல்லா பேர் வச்சுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ட்ரீட் கொடுமா அப்படின்ட்டாப்புல. சார் தரம்பாய், நான் ட்ரீட் தரம்பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு மறுநாள் பேசிட்டு இருக்கும்போது அவர் காரில் ஒரு சின்ன ஆக்சசரிஸ் ஏதோ வாங்கணும், இந்த கார் பீடிங் ஏதோ போயிடுச்சு அப்படின்ட்டாப்புல. சரி பாய் நான் வாங்கி தரேன் பாய், நான் கார் கடைக்கு போகும்போது நான் வாங்கி தரேன் பாய் சொல்லி மறுநாள் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா, ரியாத்தில் வந்து ரிவர்ஸ் கேமரா இல்லை, அதனால நீங்கள் முதல்ல கேமரா முதல்ல ஃபிட் பண்ணுங்க அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு கடையில் போயிட்டு வெள்ளிக்கிழமை போயிட்டு கேமரா ஃபிட் பண்ணிட்டு பாய் உங்கள் ரீடிங் இதுக்கு வந்து 200 கேட்குறாங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் பாய் இந்த மாதிரி கேமரா இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, சரிம்மா எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு. நான் உங்கள்கிட்ட பணம் கேட்கல, நான் கேமரா நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டேன். இல்லைம்மா நீ எல்லா காசையும் கார் போட்டு காரில் வாங்கிட்டேன், உனக்கு கேமராவுக்கு எப்படி காசு இருக்கும் அப்படின்னு. என்னடா அது பாய், நான் வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு தான் பார்க்குறேன், நான் வந்து சின்ன பிள்ளை கிடையாது. நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து இவ்வளோ ஒரு மனுஷனுக்கு இப்படிலாம் பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி எல்லாம் ஒரு நல்ல மறுமையில் நல்ல வாழ்க்கையை கொடுக்கட்டும். ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட எதுக்கிட்டு சொன்னா, சின்ன சின்ன விஷயத்தை கூட இவங்க இப்படிலாம் யோசிப்பாங்களா, நமக்காக இவ்வளோ யோசிப்பாங்களா அப்படிங்கிறத என்னடா இந்த மாதிரி நம்மளால யாராலும் இருக்க முடியாது. நல்லா அவருக்கு நீதித்தாய் இது, அதாவது மறுமையில் நல்ல வாழ்க்கையை கொடுக்கட்டும். நல்லா துவாசி. எல்லாரும் மகன் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தைனால சொன்னீங்க. ஆனால் அவங்களுக்கு மகனா அவருடைய மருமகன் இருக்கிறாரு. அவர் 2 நாளும் சரி, அதாவது அவருடைய இழப்பு வந்து தாங்க முடியாமல் எவ்வளோ வேதனைப்பட்டாங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மருமகன் தமீம் அவர்களை எப்படி வாங்குவாங்க? சமீர் பாய் சொன்னீங்க. இப்போ வந்து யாராவது நான் நினைக்கிறேன் சமீர் பாய் ஒன்றும் இருந்துட்டு தான் இருக்கு. வீட்டுக்கு சமீர் பாய் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு மொமெண்ட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலுக்கு கூட ஒரு ஸ்டோரி அந்த மாதிரி ஒரு பேர் சம்பாதிச்சும் அவங்க எப்படி அவங்க டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வரைக்கும் ஆச்சரியமாக இருக்குது. இப்போ வந்து சம்பாதிச்சும் ஃபேமிலி பார்த்து எப்படி இந்த அளவுக்கு டைம் மேனேஜ் பண்ணணும் போது அதை நம்ம பாடமாக எடுத்துக்கணும். அவங்க பிள்ளைங்க வந்து 3 பிள்ளைங்க வந்து நான் வந்து ரொம்ப பேர் நான் இது பண்ண மாட்டேன். அவர் வந்து எப்படி சொல்கிறது, இன்ச் பை இன்ச் வந்து சபீர் பாய் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறோம். நான் இன்னும் அவங்க வந்து சபீர் பாய் வந்து இன்னொரு 3 பேர் வந்து நம்ம சொல்லியிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் வந்து எப்படி சொல்கிறது, 3 வேலையை வந்து வளர்த்துருக்காரு இப்போ வரைக்கும். எப்போ வந்தாலும் சபீர் பாய் தாண்டினா எந்த ஹெல்ப் நான் கேள்வி நான் ஐபாய் ஈவன் பர்சி இல்லை. பட் நீங்கள் எந்த உதவினாலும் இப்போ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம். எப்போவுமே அந்த ரியாத்தில் சபீர் பாய்னா இன்னொருக்கு அவங்க நண்பர்களுக்கு மேப்பே தேவையில்லை, எல்லாம் டேரெக்டாக வந்து வீடியோ எப்போது போல இருக்கும். சபீர் பாய் என்ன பண்ணாலும் அதுக்கு தொடரும். ஒரு 4 பேரை வளர்த்துருக்காரு. அவங்க என்னென்ன பண்ணாலும் அது வந்து பண்ணி வந்து எப்போவுமே தொடர்ந்து தான் செய்யும். வாரம் நீங்கள் எப்படி சபீர் பாய் வீடு வருவீங்களோ அந்த உறவு வந்து எப்போதுமே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இது சரி சொல்லலாம். எல்லாருமே நீங்கள் சபீர் பாய் எந்தெந்த பணிகள் தொடர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நண்பர்கள் மட்டும்தான் தெரியும். ஸோ அதை வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சொல்லலாம் இப்போ கான்ட்ரிபியூஷன் வந்து 100% இறுதியாக அவருடைய குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்
நம்முடைய சகோதரர் அலி அவர்களை ஏற்புடைய கேட்டுக்கொள்கிறேன். அதாவது அவங்க வந்து கணக்குகளில் வந்து எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன உதாரணம் சொன்னால், ஒவ்வொரு நிகழ்ச்சி நடந்தப்போவும் அந்த அக்கௌண்ட்ஸில் வந்து எக்ஸ்க்ளூசிவ் இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி தனியாக எனக்கு அனுப்புவார். கண்டிப்பா இது கொஞ்சம் வெரிஃபை பண்ணிங்க, எது மிஸ்டேக் ஆகிருக்கு. பெர்ஃபெக்டாக இருப்பார். என்னை விட அக்கௌண்ட்டில் எவ்வளோ இதுதான் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி இந்த ஜமால் முகமது கல்லூரி அலுமினியோட 3-4 வருஷமாக அவர் தான் ட்ரெஸ்ஸாக இருந்தாங்க. அந்த கணக்கு வழக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கே பயங்கர சர்ப்ரைஸு. இப்போ அந்த கணக்கு எல்லாத்தையும் அவங்க எடுத்துகிட்டு வந்து அதை ஒப்படைக்கணும்னு விரும்புகிறாங்க. ஏன்னா இது ஒரு அமானிதமான பணம். இந்த பணம் வந்து பொது பணம், அது போய் அவங்கக்கிட்ட சேர்ந்துடணும் அப்படிங்கிறதுல குறிப்பாக குடும்பத்தினர்கள் ரொம்ப முக்கியமாக அதை பார்க்குறாங்க. ஏன்னு சொன்னால், ஒருத்தர் வந்து கடனாளியாக போயிடக்கூடாது அப்படிங்கிறது இஸ்லாத்தில் உள்ளது. அது மாதிரி எல்லாருமே சொன்னாங்க, அவங்க நிறைய கடன் மற்றவங்க கொடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை அவங்களுக்கு கேட்க முடியுதோ கேட்க முடியலையோ தெரிஞ்சவங்க அவங்களுக்கு கொண்டாந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நம்மளால் இன்னும் வச்சுக்கணும். ஆனால் இந்த ஒரு இதை வந்து சூட்டோட சூடாக அந்த பணத்தை ஒப்படைக்கணும்னு நினச்ச அவங்களுக்கு நம்ம அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். இந்த ஜமால் முகமது கல்லூரி அலுமினி தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் வந்து அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் இது நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்று. அவங்க வந்து பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து அந்த மரியாதை கொடுத்துருக்காங்க. இன்ஷாஅல்லாஹ் அதை இவ்வளோ அவசரமாக கொண்டு வந்திருக்க தேவையில்லை. பட் இருந்தாலும் அது பணம் வந்து கணக்காக எழுதி அதை புரிதல் எடுத்து இதுக்கு தனியாக ஒதுக்கி வச்சுருந்தேன். எவ்வளவோ படிப்பினைகள் பார்த்தோம். இது ஒரு பெரிய படிப்பினை. எல்லாருமே புது வாழ்வில் இருக்கிறோம். எல்லா பணத்தையும் அங்கே இங்கே மிக்ஸ் பண்ணி கணக்கு எழுதி வச்சிருப்போம், எக்ஸல் வச்சிருப்போம், எக்ஸலுக்கு ஸ்டாண்ட் அந்த பணத்தை போட்டு அந்த பணத்தை இது பண்ணி அந்த கவரில் போட்டு தனியாக வச்சுருந்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு படிப்பினை. நம்ம கணக்குகள் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நல்ல படிப்பினை. நல்லா அவங்களுக்கு மென்மேலும் கூடிய வழங்கட்டும். அவர் செஞ்ச ஒவ்வொரு தர்மமும், அவர் மாணவர்களுக்கு உதவிய ஒவ்வொரு ஆதரவும், ஒவ்வொரு நற்செயலையும் அல்லாஹ் சதகா ஜாரியாவாக ஏற்றுக்கொண்டு மறுமை நாளில் அவருக்கு நன்மையான அமல்களை கொடுத்து அவரை பாவங்களை மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை வழங்குவதற்கு நாம் அனைவரும் துஆ செய்வோம். இத்துடன் இந்த நினைவேந்தல் நிகழ்வை முடித்து வைக்கின்றேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக. அஸ்ஸலாமு அலைக்கும்.